கர்த்தர் காண செய்தார். அவர் நல்லவர். இதுவரையிலும் அவர் நமக்கு கொடுத்த அத்தனை வார்த்தைகளையும் அவர் அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நமக்கு நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம எதில் நம்ம ஜெயிக்கிறோமோ அதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். வேதத்தில் நேற்றை கூட நம்ம அந்த வார்த்தையை தியானித்தோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தில் வாசிக்கும்போது 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 9வது வசனம், அதற்கு ஆசாரியன், நீர் ஏலோ பள்ளத்தாக்கிலே கொன்ற பெலிஸ்தியனாகிய கோலியாத்தின் பட்டயம் இதோ ஏபோத்துக்கு பின்னாக ஒரு புடவையிலே சுருட்டி வைத்திருக்கிறது, அதை நீர் எடுக்க மனதானால் எடுத்து கொண்டு போகும், அதுவே அல்லாமல் வேறு ஒன்றும் இங்கே இல்லை என்றான். அப்பொழுது தாவீது, அதற்கு நிகரில்லை, அதை எனக்கு தாரும் என்றான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஒரு வார்த்தை ஆண்டவருக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. தாவீதை ஆண்டவர் தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசனா ஆண்டவர் வைத்தார். எங்க போனாலும் வேதம் சொல்லுகிறது, தாவீது மகா புத்திமானாய் ஆண்டவர் அவனை வச்சிருந்தார். எங்க போனாலும் அந்த மனுஷன் தோல்வியோடு வரவே இல்லை, எங்கேயும் பயப்படவே இல்லை. ஆனால் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில ரொம்ப பயப்பட்டு ஒரு மனுஷனுக்கு முன்னாடி பைத்தியக்காரனை போல நடிச்ச ஒரு சம்பவம் எங்க இருக்குன்னா இந்த 20வது அதிகாரத்துல தான் இருக்குது. வேதம் சொல்லுது, வாயில நுர தள்ளி பைத்திய சேஷ்டை பண்ணி கைகாலை எல்லாம் குறுக்கி ஃபிக்ஸ் வந்தவன மாதிரி அவன் நடிச்சானாமா. மகா பெரிய. அப்ப அங்க இருக்கிற ஒரு சிலர் சொல்றாங்க, இவன் தான் தாவீது அப்படின்னு சொல்லும் போது அந்த ராஜா சொல்றாரு, ஏன் இந்த பைத்திய சேஷ்ட பண்றவனை ஏன் என்னிடத்துல கொண்டு வந்திருக்கிறீங்க? என்கிட்ட இங்க பைத்தியக்காரங்க இல்லைன்னா இவனை கொண்டு வந்திருக்கிறீங்க. இவன் தாவீதா? தாவீது இப்படி அப்பா இருப்பான்? தாவீது என்னைக்காவது இப்படி இருந்திருக்கிறானா? அப்ப அவனால நம்ப முடியல. ஏன் தாவீதனுடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய தோல்வின்னா அந்த ஒரு வார்த்தை. கோலியாத்தினுடைய பட்டயத்தை கையில எடுத்துட்டு தாவீது சொல்லுகிறான், இதற்கு நிகரில்லை. கோலியாத்தினுடைய பட்டயம் வேணா யாருக்கு வேணாலும் ஸ்பெஷலா இருக்கலாம். கோலியாத் பெலிஸ்தியருக்கு அந்த ஸ்பெஷலா இருக்கலாம், பார்க்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்பெஷலா இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அது ஸ்பெஷல் இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு யார் தான் ஸ்பெஷல்னா, நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் ஒருவர் மட்டும்தான் ஸ்பெஷல். புகழக்கூடியவர் அவர் ஒருவர் மட்டும்தான், போற்றக்கூடியவர் அவர் ஒருவர் மட்டும்தான். ஆமேன். கோலியாத்தினுடைய பட்டயமே இருந்தாலும் கோலியாத்திற்கு பயப்படல, கோலியாத்திற்கு பயன்படல, அது தாவீதிற்கு தானே பயன்பட்டுருச்சு. அப்போ அந்த பட்டயத்தை குறித்து தாவீது எப்படி மேன்மை பாராட்டலாம்? அப்ப நம்ம பேசுகிற வார்த்தையை குறித்து ரொம்ப கவனமா இருக்கணும். நேபுகாத்நேச்சாரை குறித்து வேதம் சொல்லுது, மேல போய் நின்னுட்டு இதோ நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா அப்படின்னு வாயில கூட பேசல, மனசுல நினைச்ச உடனே மேலே இருந்து தள்ளப்பட்டு வேதம் சொல்லுது அவன் மிருகங்களுக்கு சமமாய் மாறிட்டான். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் எந்நேரத்திலையும் எப்பொழுதுமே பெருமைக்குரியவர் அவர் ஒருவர் மட்டுமே, புகழ்ச்சிக்குரியவர் அவர் ஒருவர் மட்டுமே. நமக்கு சம்பளம் கொடுக்கிறவர்களோ இல்லை நமக்குரிய காரியம் எதுவுமே இல்லை. எப்பொழுதுமே நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு காரியத்திலிருந்து நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்குதுன்றதுக்காக அது பெருசுன்னு நினைக்க கூடாது. அதை கொடுத்த கர்த்தர் ஒருத்தர் மட்டும்தான் பெருசுன்னு நினைக்கணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இது மட்டுமல்ல, வேதத்துல நீங்க சிம்சோனை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம். அப்படின்னா நம்ம எதுல ஜெயிக்கிறோமோ அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம இருக்கணும். சிம்சோன் சிங்கத்தை கொன்றான் என்று வேதம் சொல்லுது. ஆனா சிங்கத்தை கொன்னுட்டான், அதே வெற்றி ஒரு நாள் அவனுக்கு தோல்வியா மாறிடுச்சு. என்னன்னா
சிங்கத்தை கொன்னுட்டு 2-3 நாள் தாண்டி திரும்பி வரும்போது அந்த சிங்கத்தினுடைய உடல்ல தேன் இருந்துச்சாமா. இவன் அந்த தேனை எடுத்து சாப்பிட்டுட்டு தன்னுடைய தாய் தகப்பனும் கொடுத்தான். ஆனா அவன் நசரேய விரதம் உள்ளவன். அவன் பிரேதத்துக்கு பக்கத்துல போகக்கூடாது, அவன் செத்த மிருகங்கள் பக்கத்துல போகக்கூடாது. தன்னுடைய உடன்படிக்கையை அவன் மீறிட்டான். அதனால பெரிய பிரச்சனையை அன்றையிலிருந்து அவன் தொடர வேண்டியது இருந்துச்சு. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள், நம்முடைய ஜெயத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம ஜெயிச்சிட்டோன்றதுக்காக அந்த காரியம் நம்மளை எந்த விதத்திலும் ஆக்குப்பை பண்ணிடக்கூடாது. அந்த காரியம் நம்மளை கர்த்தரை விட்டு பிரிச்சிடக்கூடாது. ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது என்னன்னா, எல்லா இடத்திலையும் என் கர்த்தருடைய நாமத்தை நான் வீணிலே வழங்க மாட்டேன். அவர்தான் நமக்கு பெரியவர், அவர்தான் உயர்ந்தவர். பலசாலிகள் வந்தாலும், சொத்துடையவர்கள் வந்தாலும், மதிப்புடையவர்கள் வந்தாலும், போற்றக்கூடியவர், புகழக்கூடியவர், மரியாதைக்குரியவர் ஒரே ஒருவர். நல்ல கரங்களை தட்டி அவர் ஒருவர் மட்டும்தான். நல்ல சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே நீர் ஒருவர் மட்டும்தான், நீர் ஒருவர் மட்டும்தான். கர்த்தர் ஒருவர் மட்டுமே நமக்கு உண்மையுள்ளவர், கர்த்தர் ஒருவர் மட்டுமே நமக்கு பெரியவர். வேறு ஒருவரும் அதற்கு நிகரே இல்லை. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், தாவீதனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனுக்கு கொடுத்த அபிஷேகம் அவனை 3 டைம் கர்த்தர் அபிஷேகித்தார். தாவீதற்கு ஒரு அனாயிண்டிங் அல்ல, அவருக்கு எத்தனை அனாயிண்டிங் அப்படின்னு சொன்னா 3 விதமான அபிஷேகம். அப்படின்னா அபிஷேகம் சவுல் ஒரு விசை அபிஷேகம் பண்ணப்பட்டான், அவ்வளவுதான். அதற்கு பிறகு அவனுடைய அபிஷேகத்துல மாற்றம் வரல. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம நாளுக்கு நாள் வளரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார், அபிஷேகத்துல வளரணும். அப்போ இந்த தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். சோ அவனுக்கு 3 அபிஷேகத்தை ஆண்டவர் தந்தார். முதலாவதாக ஆண்டவர் எங்க அவனை அபிஷேகம் பண்ணினார்னா, தன்னுடைய வீட்டில் அபிஷேகம் பண்ணினார். தன்னுடைய தகப்பன், தன்னுடைய சகோதரர்கள், சாமுவேல் தீர்க்கதரிசி, அவ்வளவுதான். ஒரு சின்ன இடத்துல, நம்பிக்கைக்குரிய ஒரு இல்லாத ஒரு இடத்துல, அம்மா அப்பா அவனை பெருசா எடுக்காத ஒரு இடத்துல, கூட பிறந்த அண்ணன் தம்பி எல்லாம் நம்பாத ஒரு இடத்துல, அங்கே அபிஷேகம் பண்ணுகிற சாமுவேல் தீர்க்கதரிசி அறகுறையா நம்புற இடத்துல அவனுக்கு முதல் அபிஷேகம் கிடைக்கிறது. ஆனா அந்த அபிஷேகம் வளர்ந்து வளர்ந்து கடைசில சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தாவீது ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டார். ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி, இன்றைக்கு இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை சிறிய அபிஷேகமா இருக்கலாம், சிறிய உயர்வா இருக்கலாம், ஒரு கையளவு மேகமா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இது வெறும் ஆரம்பம் தான், இது வெறும் ஆரம்பம் தான். இதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்பட வேண்டியதில்லை, இதிலும் பெரிதானவைகளை காண போகிறீர்கள். இந்த ஜெபத்தினுடைய இடையிலே கர்த்தர் சின்ன சின்ன அற்புதங்களை செய்திருக்கிறார். அவர் செய்த அற்புதம் ரொம்ப சின்ன சின்ன அற்புதம். ஆனா கர்த்தர் கரத்தை பிடிச்சு வாக்கு கொடுக்கிறார், இல்ல இன்னைக்கு ஒரு சின்ன அனாயிண்டிங், இன்னைக்கு 4 பேர் நடுவில் உனக்கு ஒரு அபிஷேகம், ஆனால் ஒரு நாள் சீக்கிரமாய் வரும், அன்றைக்கு சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களிலையும் கர்த்தர் உங்களை தலைமையாய் நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமேன். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தது போல ஆமேன் கர்த்தர் விருத்தி அடைய பண்ணுவார். ஆமோதிக்கிறவங்க ஸ்தோத்திரம் பண்ணி இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆமேன். தடைகள் இயேசுவின் நாமத்தினால உடையட்டும். நீங்க சொல்ல சொல்ல அந்த மகிமை கடந்து வரட்டும். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா, அதிசயங்களை செய்கிறவர் என்னுடைய தேவன், அவர் என்னுடைய அருகாமையிலே இருக்கிறவர். தண்ணீரை இரத்தமாய் மாற்றின தேவனுக்கு என் வாழ்க்கையிலே அற்புதம் செய்கிறதற்கு அவரால் முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான்.
ஃபஸ்ட்டு அவனுடைய குடும்பத்தில் அபிஷேகம். இரண்டாவது வேதம் சொல்லுது அவனுக்கு எப்ரோன் என்கிற இடத்துல இரண்டாவது அபிஷேகம். மூன்றாவது தான் கர்த்தர் அவனுக்கு சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவிலையும். ஃபஸ்ட் அபிஷேகத்திற்கு ஒரு முதல் அபிஷேகத்திற்கு ஒரு காரியம் இருக்குது. ஃபஸ்ட் அபிஷேகம் என்னன்னா வேறு விரிப்பின் அபிஷேகம். உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், மறந்திருக்கலாம் ஒருவேளை. ஃபர்ஸ்ட் அபிஷேகம் வேறு விரிக்கப்பட்ட அப்படின்னா ஆண்டவர் ஏற்கனவே இருக்கிற இடத்திலிருந்து அந்த முதல் அபிஷேகத்தை குறித்து கொடுத்து வேறு விரிக்கிறாரு. நீ செப்பரேட் அப்படின்னு சொல்றாரு, நீ தனி அப்படின்னு சொல்றாரு. அவர்களோட நீ மிங்கிளாக முடியாது, நீ அவர்களோட ஒத்து போக முடியாது, அவர்களுக்கும் உனக்கு செட் ஆகாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். ஆண்டவருடைய பிள்ளைகள் சில நேரத்தில் அந்நிய நுகத்தில் நம்ம இணைக்கப்படக்கூடாது அப்படின்னு ஏன் நமக்கு சொல்றாங்கன்னா, நம்மளால அப்படி செட் ஆக முடியாது. ஒன்று நீங்கள் நல்லா நினைச்சுக்குங்க, பணத்தை வச்சு ஒரு ஆண்டவரை அறிஞ்ச தேவனுடைய பிள்ளைனால, ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைனால, அபிஷேகம் பெற்ற ஒரு தேவனுடைய பிள்ளைனால பணத்தை வச்சு உங்க குடும்பத்தை நடத்தவே முடியாது. சொத்துக்களை வச்சு உங்க குடும்பத்தை நடத்தவே முடியாது. நீங்க இயேசு இல்லாம கண்டிப்பா சொல்றேன் உங்க ஃபேமிலியை உங்களால நடத்தவே முடியாது. ஆனா அதே நேரத்தில் உங்களுக்கு எதுவுமே இல்லைன்னாலும் உங்க கணவன் ஸ்பிரிச்சுவலா இருந்தாருன்னு வச்சுங்களேன், உங்க மனைவி ஆண்டவரோட நடக்கிறவங்களா இருந்தாங்கன்னு வைங்களேன், நீங்க ரொம்ப அழகா உங்க குடும்பத்தை நடத்துவீங்க. பஞ்ச காலத்திலும் நீங்கள் புஷ்டியும் பசுமையுமா இருப்பீர்கள். ஆனா இந்த உலகத்துல இருக்கிறதெல்லாம் நம்ம கேட்டுறோம். ஆனா உலகத்துல இருக்கிற ஒரு மனுஷனால இதெல்லாம் இல்லாம வாழ முடியாது. அவங்களுக்கு சொத்து வேணும், அவங்களுக்கு சுகம் வேணும், மற்றதெல்லாம் அவங்க பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அதுவல்ல. நமக்கு எதுதான் முக்கியம்னா ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி தான் ரொம்ப முக்கியம். அதுதான் ரொம்ப அவசியம். ஏன்னா நம்ம வேறு பிரிக்கப்பட்டவர்கள், நமக்கும் அவர்களுக்கும் ஐக்கியமே இருக்காது. அவர்களோட நம்ம ஒத்து போக முடியாது. அவர்களோட அவங்களுடைய பேச்சு மாதிரி நம்ம பேச முடியாது. அவர்களுடைய பழக்க வழக்கம் நமக்கு செட் ஆகாது. அதனால தான் ஃபர்ஸ்ட் அபிஷேகமே என்ன அபிஷேகம்னா வேறு விரிக்கப்பட்ட அபிஷேகம். ஆமென். எத்தனை உலகத்தில் ஜனங்கள் இருந்தாலும் உங்களை தனியா தெரிகிற அளவிற்கு உங்க மேல ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை கர்த்தர் வைப்பாராக. ஆமென். அவர்கள் கல்வி அறிவில்லாதவர்களாக இருந்தும் அவர்களுடைய பேச்சை கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள். அவர் பாருங்க, பேதுரு ஆண்டவரை மறுதலிக்க தான் உள்ள போறான். ஆனா அங்க இருக்கிற சகோதரிகள் என்ன, அந்த இருக்கிற பெண்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீயும் தேவனோடு கூட இருந்தவன் தான். ஏன்னா உன்னுடைய பேச்சு, அவனுடைய பேச்சு அதை வெளிப்படுத்துது. அப்ப ஆண்டவரோடு கூட இருந்து இருந்து அவங்களுக்குள்ள ஒரு வேறுபாடு வந்துருச்சு. உலகத்தான மாதிரி அவங்களால பேச முடியல, உலகத்தான மாதிரி அவங்களால பழக முடியல. அதனால இன்றைக்கு இன்னொரு ஜப குறிப்பை கூட ஜபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எனக்கு இந்த 100 days ஜபத்துல முதல் ஒரு அபிஷேகம், எனக்கு வேறுபாட்டின் அபிஷேகத்தை தாருங்க. நாம் வேறுபாடோட வாழணும், ஒரு டிஃப்ரெண்டா வாழணும். என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் எனக்குள்ள ஒரு மாற்றத்தை பார்க்கணும். நான் படிக்கிற இடத்துல ஒரு மாற்றத்தை பார்க்கணும். நான் குடியிருக்கிற இடத்துல ஒரு மாற்றத்தை பார்க்கணும். எங்கு போனாலும் சொல்லுங்க, கைகளை உயர்த்தி, இயேசுவே எனக்குள்ள ஒரு மாற்றத்தை கர்த்தர் தருவீராக, எனக்குள்ள ஒரு மாற்றத்தை தருவீராக, எனக்குள்ள ஒரு மாற்றத்தை தருவீராக. அந்த முதல் அபிஷேகம் என்மேல் செயல்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சரசமா மாற்றினார் அதிசயம். பாடும், வெறும் தண்ணீரை திராட்சரசமா மாற்றினார் அதிசயம். கைகளை மேல தட்டி, அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார், அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். விசுவாசத்தோடு செய்கிறவர் என்றும் நமக்குள்
வசிக்கிறார். அப்பா பார்த்து சொல்லுவோம். செங்கடலை இரண்டாக பிரித்து அதிசயம். செங்கடலை இரண்டாக பிளந்தினார் அதிசயம். புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். சொல்லுவோம். புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார். கைகளை மேல தட்டி அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நம் அருகில். அதிசயங்கள். விசுவாசத்தோட பாடுங்க. அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர். குருடருக்கும் செவிடருக்கும், குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். கைகள மேல அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள். திரும்ப திரும்ப சொல்லும். அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார். ஹல்லேலூயா. தாவீதிற்கு கொடுத்த அந்த 3 அபிஷேகத்தையும் கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் தருகிறார். நம்பர் 1, முதலாவதாக கர்த்தர் ஒரு தனி இடத்திலே. நம்பர் 2, இரண்டாவதாக எப்ரோனிலே. மூன்றாவதாக சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவிலே. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் கொடுத்த அபிஷேகம் வேறுபாட்டின் அபிஷேகம். இரண்டாவது ஆண்டவர் கொடுத்த அபிஷேகம் வெளிப்பாட்டின் அபிஷேகம். மூன்றாவது ஆண்டவர் கொடுத்த அபிஷேகம் வெற்றி மேல் வெற்றி என்கிற அபிஷேகம். நான் இந்த பலிபீடத்திலிருந்து உங்க எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இந்த ஜெபம் முடிய முடிய கர்த்தர் உங்களுடைய விருத்தியை கர்த்தர் ஆரம்பிக்க போறாரு. இனி இறங்குற காலம் அல்ல, இனி கீழே வருகிற காலம் அல்ல. இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு கர்த்தர் படிப்படியா கர்த்தர் உங்களை உயர்த்த போறாரு. ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்கள் உயர போகிறீர்கள். இனி இறங்கு முகம் உங்களுக்கு வரப்போவது இல்லை. கர்த்தர் இனி உங்களுடைய கரத்தை பிடித்து ஆமேன் போதித்து நடத்தி நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் விசுவாசித்து ஆமேன் சொல்லுகிறவர்களுக்கு அப்படியே நடப்பதாக. ஆமென். இனி விழுகை இல்லை, இனி விழுகை இல்லை, இனி விழுகை இல்லை. நாளுக்கு நாள் வெற்றி, நாளுக்கு நாள் ஒரு ஆசீர்வாதம், நாளுக்கு நாள் ஒரு வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சி. Thank you Jesus. Hallelujah. ஆமென். அப்போ அந்த 3 அபிஷேகத்திற்காகவும் ஜெபிங்க. ஒன்று வேறுபாடு ஒரு ஸ்பெஷலாக தெரியணும். எல்லாரை விட உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங் இருக்கணும், உங்களுக்கு ஒரு தாளந்து இருக்கணும். எல்லாரிடத்துலையும் இல்லாத ஏதோ ஒரு விசேஷத்தை கர்த்தர் உங்க மேல வைப்பாராக. எத்தனை பேர் அதற்காக ஜெபிக்கிறீங்க? நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கணும். ஏன்னா கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் வச்சிருக்கிறாரு. அதை சீக்கிரமா நீங்க தட்டி எழுப்புவீங்க, எடுப்பீங்க வெளியே. கர்த்தர் ஏதோ ஒரு புது அனாயிண்டிங்க உங்க மேல வச்சிருக்கிறாரு. அந்த அனாயிண்டிங் செயல்பட ஆரம்பிக்கும்.
அதை சீக்கிரமா நீங்க கண்டுபிடிக்க ஆரம்பிப்பீங்க. இன்னொருத்தரை பார்த்து நீங்க இன்ஸ்பயர் ஆகிறது அல்ல, உங்களை பார்த்து 1000 பேர் இன்ஸ்பயர் ஆகிற அளவுல அந்த இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போய், இது அத்தனையும் ஜெப குறிப்பு, இது அத்தனையும் ஜெப குறிப்பு. இது காற்றையும் காண மாட்டாய், மழையையும் பார்க்க மாட்டாய், ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தையை அப்படியே நிறைவேற்றுகிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இரண்டாவதாக எனக்கு ஒரு வெளிப்பாட்டின் அபிஷேகத்தை ஆண்டவர் கண்டிப்பா தரணும். ஹல்லேலூயா. ரொம்ப நிதானமா ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்கணும். அதான் நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன், இருக்குன்னு விசுவாசிக்கிறவங்க இல்லைன்னு சொல்லுங்க சத்தமா. இது எனக்குரியது அப்படின்னு நம்ம நிறைய வாக்கு தத்தத்தை எடுத்துக்கொள்றோம் பாருங்க. இது எனக்குரியது தான், இது எனக்குரியது தான் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம நிறைய பேருக்குள்ள இருக்குது. ஒரு வார்த்தையை சொல்லும் போது ஆமேன் அப்படின்ற வார்த்தையை எதுக்கு நம்ம சொல்றோம்? ஆமேன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, இந்த வாக்கு தத்தம் எனக்குரியது, இந்த வாக்கு தத்துவம் எனக்குரியது, அதற்காக தான் நம்ம ஆமேன் சொல்லுகிறோம். ஆனா அதே நேரத்தில் நீங்க இன்னொன்னு சொல்லணும், எனக்குரியது அல்லன்ற அந்த அபிஷேகமும் உங்களுக்குள்ள இருக்கணும். சில ரிசல்ட்டை பார்க்கும்போது சொல்லணும், இது எனக்குரியது அல்ல. சில மனுஷனுடைய வார்த்தையை கேட்கும்போது சொல்லணும், இந்த வார்த்தை எனக்குரிய வார்த்தை அல்ல. சில அவமானங்கள் உங்களுக்கு நேரா வரும்போது சொல்லணும், இது எனக்குரியது அல்ல. சத்துரு இது உனக்குரியது தான் அப்படின்னு சொன்னாலும் நீங்க அதை ரிஜெக்ட் பண்ணுங்க. ரெண்டுமே ஃபெய்த், ரெண்டுமே விசுவாசம். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, உங்களுக்குரியது அல்லாத ஒன்றை நீங்க பிடிச்சி கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்குரிய அல்லாத ஒரு வார்த்தையை, உங்களுக்குள்ள அல்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட்டை, உங்களுக்குரியது அல்லாத ஒரு ரிசல்ட்டை, உங்களுக்குரிய அல்லாத ஒரு கடிதத்தை நீங்க ரொம்ப அணைச்சிட்டு இருக்கிறீங்கன்னா, அப்பா இன்னைக்கு சொல்றாரு, அதை விட்டுட்டு வெளியே வாங்க. அது உங்களுக்குரியது அல்ல. அதை நம்ம பிடிச்சு வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை நீங்க தூக்கி போட்டாலே போதும், அது உங்களை விட்டு ஓடி போகும். உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். அம்மா, கர்த்தர் பெரியவர். அந்த ரிசல்ட்டை விட கர்த்தர் பெரியவர். அந்த நபரை விட ஆண்டவர் பெரியவர். நல்ல கைகளை தட்டி ஆமோதித்து ஆமென். பெரியவர், 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 பெரியவர். ஹல்லேலூயா. எனக்குரியது அல்ல, எனக்குரியது அல்ல. தேவையில்லாத சில விஷயங்களை நம்ம பிடிச்சி எனக்குரியது அப்படின்னு நினைக்க கூடாது. நான் எத்தனையோ சம்பவங்களை மறந்துருக்கிறேன். ஆனால் வேதாகம கல்லூரியிலே ஒரு சம்பவத்தை மறக்கவே இல்லை. ஃபஸ்ட் இயரில் அந்த பைபிள் காலேஜில் போகும்போது ராத்திரி எங்கள் எல்லாரையுமே ஒரு சேப்பலில் தான் படுக்க வைப்பாங்க. தேர்ட் இயர் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் மேலே ரூமில் படுப்பாங்க. ஃபஸ்ட் இயர் எல்லாரும் கீழே சேப்பலில் கொசுவலை கட்டி படுக்கணும். அப்போ அந்த 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 சேப்பலில் ஒரே ஒரு எல்லோ லைட்டு மட்டும் 0 வாட்ஸ் மட்டும் போட்டிருப்பாங்க. எல்லோரும் கரெக்டாக 10 மணி ஆனால் எல்லாருமே கொசுவலையை கட்டி படுத்து அப்படியே தூங்கிடுவோம். கரெக்டாக ஒரு 12 மணி இருக்கும். 12 மணிக்கு ஒரு பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு எங்கள் எல்லாரையுமே தட்டி எழுப்பிட்டான். எல்லாரையும் தட்டி எழுப்பி என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், பிசாசு அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா ஏற்கனவே அந்த பைபிள் காலேஜில் இருக்கிறவங்கெல்லாம் நிறைய கதை சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி பேயை பார்த்தோம், இந்த மாதிரி பேயை பார்த்தோம். அங்கேயே நிறைய பேர் பிசாசு பிடிச்சவங்கெல்லாம் வருவாங்க, கிளியர் ஆகியிருப்பாங்க. அப்போ நைட்டு 12 மணிக்கு எல்லாரையும் உட்கார வச்சுட்டு எல்லாரையும் ஒரு நிமிஷம் பின் ஸ்டாப் சைலண்டாக அமைதியாக இருங்கன்னா, அமைதியாக இருந்தால் ஒரு சத்தம் கேட்கும், அப்படின்னு சத்தம் கேட்கும். எல்லாருக்கும் அப்படியே ரொம்ப பயம் பிடிச்சிருச்சு. கொஞ்ச நேரம் அந்த சத்தம் அப்படியே ஆஃப் ஆகும். திருப்பி ஒரு 2 நிமிஷம் அப்படின்னா அது எல்லாரும் பயந்து பிசாசுன்னு நடுங்கி அவங்க பெட்ஷீட் எடுத்து போத்திட்டு நிறைய பேர் அந்நிய பாஷையில எல்லாம் நிறைஞ்சு வேற ஜெபம் பண்றாங்க. இயேசுவின் நாமத்தினால போ பிசாசை, அதெல்லாம் தொட முடியாது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. ஆனா அதுலயே இருந்ததுலயே ஒரு ஸ்டூடெண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் வாட்ட சாட்டமான ஆளு, கொஞ்சம் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் இறங்கி செயல்படுற ஆளு. யாருமே வெளியே போக மாட்டேன்ட்டாங்க. அவர் கதவை திறந்து, நான் யாருன்னு போய் பார்க்குறேன் பிரதர் அப்படின்னு வெளியே போய் பார்த்தா யாருமே இல்லை. கொஞ்சம் முன்னாடி பார்த்தா ரோடு. அந்த ரோட்டில் பார்த்தா கரெக்டாக ஒரு லாரியை கொண்டு நிறுத்தி அந்த லாரியிலேருந்து மணலை இறக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், அந்த மணலை வெட்டி போடும்போது நைட்டாக இருக்கிறதுனால இந்த மாதிரி சத்தம் கேட்குது. அவர் எல்லாரையும் திட்டி, ஏண்டா
நீங்களாம் ஊழியக்காரங்களா இல்லை வேற எதுக்காக வந்திருக்க? ஊழியக்காரன் ரோட்டில் இறக்குற மணலுக்காக இப்படி பயந்து போய் உட்காந்து 12 மணிக்கு அபிஷேகத்தில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணுறீங்க. நீங்கள்லாம் எப்படா பிசாசை துரத்துவீங்க அப்படின்னு அது ஒரு பெரிய காமெடியாகவே அன்னைக்கு முடிஞ்சிருச்சு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம என்ன அப்படின்னு சொன்னால், சில காரியம் தேவையில்லாத காரியம், நடக்காத காரியம், நிறைய நமக்கு இல்லுஸ்ட்ரேஷன் அப்படின்னு வாங்க, நம்முடைய கற்பனை பயங்கள், இப்படி பண்ணியிருப்பாங்களோ, இப்படி செஞ்சிருப்பாங்களோ, இப்படி தான் வர்றாங்களோ. நான் நினைக்கிறேன் அப்படி கற்பனை பயம் நமக்கு வேண்டவே வேண்டாம். அது அப்படி இருந்தாலுமே நம்ம பயப்பட வேண்டாம். ஏன் அப்படின்னா, அவருடைய அனுமதி இல்லாமல் உங்களையும் என்னையும் ஒருவரும் தொடவே முடியாது. யாரும் தொட முடியாது. நமக்குள்ளே இருக்கிற நம்ம பெரியவங்க இல்லை, ஆனா அவருடைய ரத்தம் பெரியது, இயேசுனுடைய நாமம் பெரியது, கிறிஸ்துவனுடைய நாமம் பெரியது, நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். அதனால இனி தேவையில்லாத எதையுமே உங்க கூட வச்சுக்க. இதெல்லாம் பெரிய தீர்மானம். இப்போ நீங்க யோசிங்க, நீங்க எல்லாமே நீங்க ஏற்றுக்கொண்டது எல்லாமே உங்களுடையது தானா? உங்களுடையது அல்லாதது எது இருக்கிறது உங்கள்கிட்ட? இப்பவே தூக்கி போட்டுருங்க. தேவையில்லாத, உங்களுக்கு வேண்டாத அந்த பயத்தை தூக்கி போட்டுருங்க. உங்களுக்கு வேண்டாத அந்த கற்பனைகளை தூக்கி போட்டுருங்க. அது வேண்டாம், உங்களுக்கு உரியது அல்ல. அந்த லெட்டரை நீங்க தூக்கி போட்டுருங்க. அது வேண்டாம், அது பாட்டு குப்பையில போட்டோம். அதை நீங்க நினைச்சு சிலரெல்லாம் பாருங்க, வாட்ஸ்அப்ல 5 வருஷத்துக்கு முன்னாடியே அனுப்பின SMS ஆடியோவை இன்னைக்கும் வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, அன்னைக்கு அவன் பேசினதை மறக்க முடியுமா அப்படின்னு. அதை கேட்டு என்ன பண்ண போறோம்? நம்ம அதை வச்சிருந்து என்ன பண்ண போறோம்? எப்படியும் நம்மளை திட்டி தான் பேசியிருப்பான், எப்படியும் அசிங்கப்படுத்தி தான். அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நம்ம அதுக்கு போகவே வேண்டாம். ஏன் அப்படின்னு சொன்னா, அது நமக்குரியது அல்ல, உங்களுக்குரியது அல்ல. யாரோ ஒருத்தரிடத்துல கர்த்தர் தீர்க்க தரிசனமா பேசுறாரு, நீ பயந்து கொண்டிருக்கிற அந்த காரியம் உங்களுக்குரியது அல்ல. ஆமென். நீங்கள் யோசித்து கொண்டிருக்கிற அந்த காரியம் அது உங்களுக்குரியது அல்ல. அந்த காரியத்தை குறித்து இனி கொஞ்சமும் பயமும் தயக்கமும் வேண்டாம். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், எப்பொழுது எதை நான் சரி செய்ய வேண்டுமோ அவருடைய சித்தமான ஒன்றை ஒருவராலும் தடுக்க முடியாது. அவருக்கு சித்தமில்லாத ஒன்றை ஒருவரும் கொடுக்கவும் முடியாது. கர்த்தர் திரும்ப திரும்ப வாக்கு கொடுக்கிறார், அவருக்கு சித்தமான ஒன்றை ஒருவராலும் தடுக்க முடியாது. ஆமென். அவருக்கு சித்தம் இல்லாத ஒன்றை கண்டிப்பாக யாரும் நமக்கு கொடுக்க முடியாது. நாம ஏசப்பாவுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீர்களா? அதனால இந்த 3 அபிஷேகமும் அப்படியே உங்க தலைமையில கையை வச்சு, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். தாவீது நாளுக்கு நாள் இந்த 3 அபிஷேகத்தையும் திருச்சபையிலே இருக்கிற பிள்ளைகள், இந்த ஆன்லைன்ல இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுது தேவனுடைய மகிமை கடந்து வரட்டும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற பண்ணுகிற கர்த்தர். சொல்லுங்க அப்பா, இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு என் பிள்ளை நாளுக்கு நாள் வளர்றதை நான் பார்க்கணும், என் குடும்பம் நாளுக்கு நாள் வளர்றதை நான் பார்க்கணும், என் பிசினஸ் நாளுக்கு நாள் வளர்றதை நான் பார்க்கணும், என்னுடைய ஊழியம் நாளுக்கு நாள் வளர்றதை நான் பார்க்கணும். சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான். இயேசுவே, இந்த செய்தியினுடைய இடையில நான் ஜெபிக்கிறேன், உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் ஜெபிக்கிறேன். இந்த வாக்குத்தத்த வசனம் ஆம் என்றும் அப்படியே தலையின் மேல் இருப்பதாக. ஹல்லேலூயா. ஆமென். நன்றி அப்பா. ஓ ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். பாடுவோம். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து
கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியதை செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதியதை செய்திடுவார், இன்றே நீ காண்பார். இன்றே நீ காண்பார், இன்றே நீ காண்பார். கைகளை மேல தட்டி கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். சொல்லிக்கொண்டே கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். விசுவாசத்தில் என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். சொல்லுங்க எல்லாரும். நோருங்கொண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நோருங்கொண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். என் கண்ணீர் துடைக்கிறார், என் கண்ணீர் துடை. கைகளை மேல தட்டி கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே இயேசுவே. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், என் இயேசு கைவிட மாட்டார். பாடுங்க விசுவாசத்தோடு. அப்பா பார்த்து திராணிக்கும் மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கும் மேலாக சோதிக்கப்பட அவர் ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வாழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வாழி செய்வார். நான் தப்பி செல்ல வாழி செய்வார், நான் தப்பி செல்ல வாழி செய். இப்ப சொல்லுவோம் கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே. இயேசுவே கிருபைப்பா, கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நாளுக்கு நாள் நீங்கள் வளருவீர்கள், நாளுக்கு நாள் நீங்கள் விருத்தி அடைவீர்கள். வேதத்தை திறந்து ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 34வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 34வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஆமாம். பின்பு அவர்கள் கடலை கடந்து கனசரேத்து நாட்டில் சேர்ந்தார்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். பின்பு அவர்கள் கடலை கடந்து கனசரேத் நாட்டில் சேர்ந்தார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு காலையிலிருந்து ஆண்டவருடைய சமூகத்திலே நிறைய வார்த்தைகளை நான் ஆயத்தப்படுத்தி ஆனால் ஆண்டவர் கடைசி நேரத்தில் என்னிடத்தில் தெளிவாய் பேசின ஒரு வார்த்தை, அவர்கள் கடலை கடந்து கெனசரேத் நாட்டில் சேர்ந்தார்கள். அவர்கள் கடலை கடந்து அந்த நாட்டிலே சேர்ந்தார்கள். இன்றைக்கு கர்த்தர் இந்த 86வது நாள் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம், நீங்கள் இப்பொழுது போய்கொண்டிருக்கிற சோதனை, பிரச்சனை,
கடலை போல இருக்கலாம், ஒருவேளை அது கொந்தளித்து கொண்டே இருக்கலாம், யாருமே அடக்க முடியாத ஒரு பிரச்சனையா இருக்கலாம். ஆனா கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், நீங்களும் நானும் இந்த கடலை கடக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இந்த கடலிலே நீங்கள் மூழ்கி போக மாட்டீர்கள், இந்த கடலிலே நீங்கள் அமிழ்ந்து போக மாட்டீர்கள், இந்த கடலிலே உங்களுடைய கப்பல் சேதமாக போவதில்லை, இந்த கடலோடு உங்களுடைய வாழ்க்கை முடிந்து போவதில்லை. கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். அது என்ன பிரச்சனையாய் இருந்தாலும், அது ஒருவேளை வியாதியாயிருக்கலாம், கடனாயிருக்கலாம், இப்பொழுது நீங்கள் கடந்து போகிற இந்த பிரச்சனை யாராலுமே வெளியே வர முடியாததா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி ஆண்டவருடைய சீடர்கள் அந்த கடலை கடந்து கனசரேத் நாட்டிற்கு கடந்து போனார்களோ, அதே போல கர்த்தரும் உங்களுடைய கரத்தை பிடித்து வாக்கு கொடுக்கிறார். இந்த கடலை நான் கடக்க பண்ணுவேன், இந்த கடனை நான் கடக்க பண்ணுவேன், இந்த பிரச்சனையை நான் கடக்க பண்ணுவேன், இந்த அவமானத்தை நீங்கள் கடந்து போவீர்கள், இந்த சூழ்நிலையை நீங்கள் கடந்து போவீர்கள், இந்த தனிமையான இந்த சூழ்நிலையை கர்த்தர் உங்களுக்கு கடக்கக்கூடிய பலன் தருவார். இதுவரையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கடந்து போகவே போகாத ஒரு சூழ்நிலையிலே இப்பொழுது கடந்து போயிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள நான் போனதே இல்லை, இப்படிப்பட்ட ஒரு தனிமையான வாழ்க்கையில நான் போனதே இல்லை. இப்ப நான் போயிட்டு இருக்கிற இந்த பாதை ரொம்ப வித்தியாசமா இருக்குது, நான் எப்படி இதை கடக்க போறேன்னே தெரியல, நான் கடப்பேனா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, எந்த ஆண்டவருடைய பிள்ளையையும் கர்த்தர் கைவிடுவது இல்லை. நம்ம தற்கொலை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம இந்த உலகத்தில் மாய்த்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பிரச்சனையில நிறைய பேர் தங்களை மாய்த்து கொண்டாலும் கர்த்தராகிய ஆண்டவர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் இந்த கடலை எப்படின்னு தெரியாது, எப்படி நடக்கும்னு தெரியாது, எப்படி இதை கடப்போன்னு தெரியாது, ஆனா கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி ஆமென். இந்த கடலை கடக்க பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு காலை இப்போ இந்த ஜெபம் ஆரம்பிக்கும் போது கூட ஒரு சாட்சியோடு தான் இந்த ஜெபத்தை ஆரம்பிக்கிறேன். அதான் வெளியூர்ல இருந்து ஒரு ஃபேமிலி இன்னைக்கு வந்து ஒரு குழந்தைய கொடுத்து அவர்கள் ஜெபம் பண்ணாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஜெபம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய மகளுக்கு வயிற்றுல குழந்தை 4வது மாதம். அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனா அந்த கர்ப்பப்பை அப்படியே திறந்துருச்சு. எப்பவுமே குழந்தை பிறக்கும் போது அந்த கர்ப்பப்பை திறக்கணும், ஆனா 4 மாசத்துல அந்த கர்ப்பப்பை இப்ப திறந்துருச்சு, அது க்ளோஸ் ஆகல. அதற்கு பிறகு டாக்டர்ல வந்து சொன்னாங்களாமா, ஒவ்வொரு நிமிஷமும் என்ன வேணாலும் நடக்கலாம், அந்த குழந்தை வந்து எப்போ கீழே விழும், எப்போ வெளியே வரும், அது எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அந்த அந்த இது இல்லைன்னா நம்ம எடுத்துருவோம், அது வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்போ தான் இந்த 100 நாள் ஜெபத்தை நீங்கள் ஆரம்பிச்சிங்க. இந்த ஜெபத்தை கண்டினியூவாக நாங்கள் அட்டன் பண்ணிட்டே இருந்தோம். கரெக்டாக 8வது மாதம் குழந்தை பிறக்க போகுது. டாக்டர் சொன்னாங்க, இது ஒரு 1/2 கிலோ தான் இருக்கும், அந்த குழந்தையை எப்படி காப்பாற்றும் அப்படின்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கரெக்டாக 8வது மாதத்தில் ஒரு பெயின் வந்து குழந்தையினுடைய ஹார்ட் பீட் எல்லாமே நின்று போயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்களாமா. ஆனால் உள்ளே போனால் ஒரு அழகான பெண் குழந்தை நல்ல வெயிட்டில் 2 பேரையும் கர்த்தர் சுகமாய் பாதுகாத்து இன்னைக்கு கையில் கொண்டு கொடுத்து ஜெபம் பண்ணி, ஆமென், இந்த ஜெபத்தை ஆரம்பிச்சு இந்த ஜெபந்தான் பாஸ்டர் உள்ள அந்த கருவை அப்படியே பத்திரப்படுத்திருச்சு, அந்த குழந்தைய பத்திரப்படுத்திருச்சு. இந்த 100 days ஜெபத்தினுடைய ஒரு பெரிய பலன் இந்த குழந்தை தான், இந்த பிள்ளை இந்த ஜெபத்திலேயே உயிரோட பிறந்த பிள்ளை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் ஒரு சாட்சியோட துவங்க பண்ணின தேவன் இன்றைக்கு உங்க கரங்களை பிடிச்சு கர்த்தர் கிருபையா வாக்கு கொடுக்கிறார். மகளே, இதை நீ கண்டிப்பா நீ கடந்து போவாய்,
மகனே, இதை கண்டிப்பா நீ கடந்து போவாய். இந்த பிரச்சனையை குறித்து நீ எவ்வளவு வேணும், நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதை நான் கடக்க மாட்டேன் பாஸ்டர், இதில் நான் தாண்டிக்கிட மாட்டேன், இதை என்னால் போக முடியாது, நான் முன்னாடி ஒரு பெரிய அடி எடுத்து வைக்க முடியாது, இதிலிருந்து நான் வெளியே வரமாட்டேன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் கர்த்தர் உங்களை எப்படியாவது மீட்டு இந்த கடலை கடந்து, இந்த பிரச்சனையை கடந்து, எப்படி அவர்கள் கனசரேத்து நாட்டில் போய் சேர்ந்தார்களோ அதே போல கர்த்தராகிய ஆண்டவர் நம்மையும் ஒரு நல்ல நன்மையான ஒரு இடத்திலே கர்த்தர் கொண்டு போய் சேர்ப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அவர் நம்மோடு கூட வர்றதுனால் நிச்சயமாய் அந்த கடலை கடக்கக்கூடிய பலன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 14வது அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது 14வது அதிகாரத்தில் 3 விதமான விசுவாசத்தை குறித்து முதலாவதாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 3 விதமான விசுவாசத்தை நம்ம வாசிச்சுட்டு அதற்கு பிறகு ஒரு சில காரியத்தை சொல்லி உங்களோட ஜெபித்து முடிக்க போகிறேன். முதலாவதாக 14ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை வாசிக்கலாமா? 14ஆம் அதிகாரம் 1வது வசனம். அக்காலத்தில் கார்பாங்கு தேசாதிபதியாகிய ஏரோது இயேசுவின் கீர்த்தியை கேள்விப்பட்டு தன் ஊழியக்காரரை நோக்கி, இவன் யோவான் ஸ்நானன், இவன் மரித்தோரிலிருந்து எழுந்தான், ஆகையால் இவனிடத்தில் பலத்த செய்கைகள் விளங்குகிறது என்றான். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, ஏரோது அப்படின்ற ஒரு மனுஷன் இருக்கிறான். இந்த ஏரோது என்ன, ஏரோதனுடைய காலத்தில் யோவான் ஸ்நானகனுடைய தலையை அவங்க துண்டிச்சு எடுத்துட்டாங்க. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறத பார்த்து இந்த ஏரோது என்ன பண்றான்னா, அவனுக்கு ஒரு ஐடியா வருது. அவன் யாரு, இயேசு யார், இந்த மனுஷன் யார் அப்படின்னு விசாரிக்கும் போது இந்த ஏரோது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஒருவேளை மரிச்சு தன் ஊழியக்காரரை நோக்கி, இவன் யோவான் ஸ்நானகன், இவன் மரித்தோரிலிருந்து எழுந்தான், ஆகையால் இவனிடத்துல நம்ம கொன்னுட்டோம்ல, அந்த யோவான் ஸ்நானகன் தான் மறுபடியும் உயிரோட எழும்பி வந்திருக்கிறாருன்னு சொல்றாரு. ஆனா இது என்ன இல்லை, இது உண்மை இல்லை. மரித்த யோவான் ஸ்நானகன் எழும்பி வரல, இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனா இந்த மனுஷனை ஆரம்பிக்கும் போதே என்ன ஆரம்பிக்குது அப்படின்னா, கார்பாங்கு தேசாதிபதியாகிய ஏரோது அப்படின்னா கால் பங்கு, கொஞ்ச இடத்திற்கு இவன் தலைவன். அப்போ ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்து இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தின் ஆழத்தில் தள்ளுண்டு போயினா அது கேட்கும். அப்போ நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கக்கூடாதுன்னா, கார்பங்கா இருக்கக்கூடாது, கொஞ்சமா இருக்கக்கூடாது. நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார்னா, முழுமையா இருக்கணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நீங்க இந்த காரியத்திற்காக ஜெபிக்கணும். அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் இந்த ஆண்டவரை குறித்து தெரிகிறது எப்படி தெரியணும் அப்படின்னா, எனக்கு யோவான் ஸ்நானகனாய் அல்ல, அவன் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்று அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். எனக்குள்ளே ஒரு விசுவாசம் பெருகட்டும். எனக்குள்ளே இருக்கிற அந்த கொஞ்ச விசுவாசத்தை ஆண்டவர் வர்த்திக்க பண்ணி எனக்குள்ள கர்த்தர் என்ன விசுவாசத்தை தரணும்னா, ஒரு முழுமையான ஒரு விசுவாசம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அத்தனை வருடமும் பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு இப்ப இருக்கிறது என்ன விசுவாசம் அப்படின்னா, முழுமையான விசுவாசம். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நான் சொஸ்தமாவேன் என்கிற ஒரு விசுவாசம். 100க்கு அதிபதியிடத்தில் இருந்த ஒரு விசுவாசம் என்ன அப்படின்னா, அந்த மனுஷனிடத்தில் இருந்த விசுவாசம், நீர் ஒரு வார்த்தை சொல்லும் அப்பொழுது என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஒரு முழுமையான விசுவாசம். இன்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அந்த முழுமையான விசுவாசம் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா அவர் அற்புதம் செய்வதற்கு தடையே இல்லை. ஆமென். அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய அறகுறை விசுவாசத்தெல்லாம் எடுத்து போட்டு, என்னுடைய கார்பாங்கு விசுவாசத்தை எடுத்து போட்டு சொல்லுங்க, ஆண்டவரே
என்னுடைய கொஞ்ச விசுவாசத்தை நீங்க எடுத்து போட்டு இப்பொழுது எனக்கு ஒரு முழுமையான விசுவாசம். சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி, இயேசுப்பா எனக்கு ஒரு முழுமையான விசுவாசம் கர்த்தர் தருவாராக. விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற கர்த்தராகிய ஆண்டவர் இப்பொழுது தகப்பனே எனக்கு ஒரு முழுமையான விசுவாசத்தை கர்த்தர் எங்களுக்கு தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமேன். அப்போ இந்த 14ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கரையிலே போவீர்கள், இந்த கடலை கடந்து கெனஸ்தரேத் நாட்டிற்கு நீங்கள் போவீர்கள். அப்போ அதற்கு கர்த்தர் இந்த அதிகாரத்தில் என்ன சொல்றாருன்னா, முதல்ல நம்முடைய விசுவாசம் முழுமையாக்கப்பட வேண்டும். இன்னொரு சம்பவம் கூட இந்த விசுவாசத்தை சம்பந்தப்பட்டு இந்த வசனத்தில் இருக்குது பாருங்க. நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தை வாசிக்கலாமா? 15வது வசனத்தை வாசிக்கலாம். 14ஆம் அதிகாரம். சாயங்காலம் ஆனபோது அவருடைய சீடர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை என்றார்கள். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது அவர்கள் ஜனங்களை புல்லின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டு. ஆண்டவருடைய பிள்ளைகளை கவனிங்க, இந்த இடத்துல இரண்டாவது இந்த சீசர்களுக்கு இரண்டாவது ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் மாத்துறாரு. இது என்ன விசுவாசம்னா, ஃபர்ஸ்ட்ல இருந்த விசுவாசம் கார்பாங்கு விசுவாசம். அதனாலதான் ஆண்டவர் யார் அப்படின்றதே அந்த மனுஷனால என்ன பண்ண முடியலன்னா புரிஞ்சுக்க முடியல. ஆண்டவரை யோவான் ஸ்நானகனா தான் அவரால் பார்க்க முடியுதே தவிர அவரை யாரா பார்க்க முடியலன்னா உலக ரட்சகரா பார்க்க முடியல, இயேசு கிறிஸ்துவா பார்க்க முடியல. அப்போ நமக்கு கால் பாங்கு விசுவாசம் இருந்துச்சுன்னா நம்ம சாதாரணமாக தான் அவரை பார்ப்போம். முழுமையான விசுவாசம் நமக்கு இருக்குமானால் அவரை உலக ரட்சகராய் நம்ம பார்ப்போம். அதனால எல்லாரும் ஜெபிக்க வேண்டியது, என் விசுவாசத்தை வர்த்தி பண்ணுகிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. இரண்டாவது இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, இவர்களுக்கு எல்லாருக்கும் என்ன கொடுக்கணும்னா போஜனம் கொடுக்கணும். அப்போ இந்த சீடர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வனாந்தரமான இடம், இங்க நேரம், அவங்க சொல்ற காரணத்தை எல்லாம் நீங்க வாசிப்பீங்கன்னா, ஒன்னு வனாந்தரமான இடம், இன்னொன்று நேரம் ஆயிற்று, மூன்றாவது ஜனங்கள் கிராமத்திற்கு போய் போஜன பதார்த்தங்களை கடையில போய் வாங்கணும், அவர்களை அனுப்பிவிட வேணும். இப்போ எங்கள்கிட்ட இருக்கிறது 5 அப்பமும் 2 மீன் தான். இப்படி நிறைய அவங்கள்ட்ட என்ன இருக்குன்னா, அற்புதம் நீங்கள் செய்வதற்கு எங்களுக்கு வசதி பத்தாது, இந்த அற்புதம் நடக்கிறதுக்கு எங்களுக்கு சூழ்நிலை சரியில்லை, இத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுக்கிறதுக்கு இது இவ்வளவு நெகட்டிவ் இருக்குது. ஆனா தேவனாகிய கர்த்தர் அத்தனை நெகட்டிவின் மத்தியிலையும் கர்த்தர் அந்த 5 அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து கர்த்தர் எல்லாரையும் கர்த்தர் போஷித்தார். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், அத்தனை நெகட்டிவ் இருக்கிற இடத்துல, அத்தனை எதிர்மறையான பேச்சு இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அற்புதம் செய்வது கர்த்தருக்கு லேசான காரியம். அந்த இடத்துல தான் கர்த்தர் அற்புதம் செய்வார். அது நடக்காது என்று சொல்லுகிறதற்கு 1000 காரணங்கள் இருக்கலாம், 1000 ரிசல்ட் இருக்கலாம். ஆனா அது நடக்கும்னு சொல்றதற்கு வானத்தையும் பூமியையும் படைத்த ஒரு கர்த்தர் அங்கே இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், இன்னும் குறைஞ்சு போகல, 24 மணி நேரத்துக்குள்ள அற்புதத்தை கர்த்தரால செய்ய முடியுமானா இந்த 100 நாள் ஜெபம் முடிகிறதற்கு இன்னும் நாள் இருக்குது. இந்த நாள் முடிகிறதற்குள்ள அவருடைய வல்லமையை நிச்சயமா நீங்க பாப்பீங்க, அவருடைய மகத்துவத்தை நீங்க பாப்பீங்க. ஹல்லேலூயா. அவர் அற்புதம் செய்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை. அவரை தேடுகிற ஒருவரும் வெட்கப்பட்டு
போவது இல்லை. நல்ல கைகளை தட்டி எஸ் நடக்கும் சிஸ்டர், பிரதர், அது கண்டிப்பா நடக்கும். 1000 காரணங்கள் சொல்லுவார்கள். அந்த காரணம் எதையுமே நம்ம கேட்க வேண்டாம். அந்த காரணம் எதுவுமே நம்முடைய மனசுல வைக்க வேண்டாம். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். அவர் செய்ய நினைத்ததை ஒருவராலும் தடை பண்ணவே முடியாது. ஹல்லேலூயா. எங்களுக்கு கார்பாங்கு விசுவாசமும் வேண்டாம், எங்களுக்கு அரை விசுவாசமும் வேண்டாம். எங்க விசுவாசத்தை கர்த்தர் முழுமையாக்குகிறவர். அப்போ இந்த 14ஆம் அதிகாரம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டாலே முதல்ல உங்க இருதயத்துக்குள்ள என்ன வரணும் அப்படின்னு சொன்னா, கரையை கடந்து கெனசரேத்திற்கு போனார்கள். அப்போ 14ஆம் அதிகாரம்னு சொன்ன உடனே மனசுல வரணும், நான் கரையை கடந்து போவேன். இந்த கரையை கர்த்தர் கடக்க பண்ணுவார். ஸோ நம்பர் 2, இரண்டாவது நம்முடைய மனசில் இந்த 14ஆவது அதிகாரம்னு வரும்போது என்ன வரணும் அப்படின்னா, என்னுடைய விசுவாசம் கார் பங்கு அல்ல, என்னுடைய விசுவாசம் அரை பங்கு அல்ல, என்னுடைய விசுவாசம் முழுமையாய் எழும்புறதற்கு கர்த்தர் கிருபை செய்வார். அத்தனை கேள்விகள் மத்தியிலையும் எனக்கு பதிலை கொடுக்கிற கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். நான் அந்த பலிபீடத்திலிருந்து தீர்க்க தரிசனமா சொல்றேன், அத்தனை பேரும் கேள்வி கேட்கிற அந்த இடத்துல அவங்க வாயை நீங்க பதில் சொல்லாம அடைக்கிற அளவிற்கு ஒரு அற்புதத்தை நிச்சயமாய் கர்த்தர் செய்வார். ஈசாக்க பகைச்சவங்க, வெறுத்தவங்க, ஒதுக்குனவங்க வந்து கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்கிறத கண்டோன்னு சொல்றாங்கல்ல, அதே மாதிரி நானும் விசுவாசிக்கிறேன். ஆமென். நிறைய பேருடைய கேள்விகளுக்கு ஆன்சரை உங்க வாயினால நீங்க சொல்ல மாட்டீங்க, உங்களுக்கு நடக்கிறத வச்சு பார்த்து கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்க உயர்த்தப்படுகிறத வச்சு ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறத அவங்க பார்த்துருவாங்க. ஆமென். கர்த்தர் உங்களை அழிக்காததை பார்த்து உங்களோட கூட கர்த்தர் இருக்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. ஆமென். இத்தனை செஞ்சும் இவ்வளவு ப்ராப்ளம் பண்ணியும் நீங்க நிற்கிறீங்கல்ல, அதை வச்சு அவங்க கண்டுபிடிப்பாங்க ஆண்டவர் உங்களோடு கூட அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம், எங்க விசுவாசத்தை கார் பங்கு அல்ல, சொல்லுங்க அரை பங்கு அல்ல, என்னுடைய விசுவாசத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர். எல்லாரும் ஆமென். அந்த விசுவாசத்தை ஆண்டவர் பெருக பண்ணுவாராக, பெருக பண்ணுவாராக. சொல்லுங்க ஏசப்பாட்ட, சொல்லுங்க ஏசப்பா, அந்த விசுவாசத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆமென் நீங்க பெருக பண்ணுவீராகப்பா, பெருக பண்ணுவீராகப்பா, பெருக பண்ணுவீராகப்பா. அந்த விசுவாசத்தினுடைய அளவு பெருகட்டும், 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 பெருகட்டும். நீங்க சொல்ல சொல்ல அது பெருகுது. இயேசுவே, என்னுடைய விசுவாசம் இந்த கேள்வி இந்த 100 நாள் ஜெபம் முடிகிறதுக்குள்ள நான் விசுவாச வீராங்கனை என்ற பெயர் வாங்கணும், விசுவாச வீரன் என்கிற பெயர் வாங்கணும். எனக்குள்ள அவிசுவாசம் என்கிற ஒன்று வரவே கூடாது. என்ன பார்க்கிற அத்தனை பேரும் என்னுடைய ஃபெய்த்தை பார்த்து ஆச்சரியப்படுற அளவிற்கு இப்பொழுது என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிற கர்த்தர் நம் இயேசு நல்லவர், நல்லவர். அவர் ஒருபோதும் என்னை கைவிடாத கர்த்தர். என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிற தேவனே, கைகளை உயர்த்தி இயேசுவே என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணு. என்னுடைய விசுவாசத்தை முழுமையாக்குகிற ஒரு நல்ல தேவன். என்னுடைய விசுவாச அளவு அதிகமாயிருச்சுன்னா என்னுடைய அற்புதங்களும் அதிகமாகும். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மிடத்திலே அற்புதம் செய்கிறதற்கு கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒன்று என்ன அப்படின்னா, உன்னுடைய விசுவாசத்தை பெருக பண்ணுகிற ஒரு நல்ல கர்த்தர். ஆமென். இந்த அதிகாரத்தில், இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆவது அதிகாரத்தில் இது மட்டுமல்ல, ஆண்டவர் இந்த இடத்துல இந்த 14ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்தார். அந்த அற்புதத்தில் இருக்கிற சில நுணுக்கங்களை மட்டும் உங்களோட சொல்லி இன்னைக்கு உங்களுக்காக ஜெபித்து நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். முதலாவதாக அந்த வசனத்தினுடைய ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அந்த 14ஆம் அதிகாரத்தினுடைய ஆமென் 15வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 14ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஆமென். சாயங்காலம் ஆன போது
அவருடைய சீடர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமத்திற்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவது இல்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல நம்பர் 1 முதலாவதாக என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, சீடர்கள் அவர்களை ஆண்டவரை பார்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே இது வனாந்தரமான இடம், இது வனாந்தரமான இடம். அவங்க ஒன்று சொல்றாங்க இது வனாந்தரமான இடம், இன்னொன்று சொல்றாங்க இது சாயங்காலம் ஆயிருச்சு, சாயங்காலம் ஆயிருச்சு, வனாந்தரமான இடம், அவங்களுக்கு ரொம்ப பசிக்கும், அவர்களுக்கு சாப்பாடு எதுவும் கிடைக்காது, அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா அவர்களை அனுப்பிவிடும், அவர்களை அனுப்பிவிடும். அவங்க வந்த நோக்கம் என்ன? அவங்க வந்து ஆவிக்குரிய ஆகாரத்துக்கு வந்தாங்க, நீங்க பிரசங்கம் பண்ணிட்டீங்க, நீங்க நல்ல வார்த்தைகளை அவங்களுக்கு சொல்லியாச்சு, அவ்வளவுதான். அவங்க திருப்தியாகி அவங்க என்ன பண்ணணும்னா இனி வீட்டுக்கு போயிட்டு அவங்க போய் சமைச்சு சாப்பிட்டு அவங்க ஒரு சந்தோஷமா இருக்க வேண்டியதுதான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீங்க அனுப்பி விடணும்னு நினைக்கிறீங்க, ஆனா நான் சொல்றேன் அவங்க போக வேண்டியது இல்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள், போஜனம் கொடுங்கள். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதம் செய்கிறார். இங்கே இருக்கிற சீடர்களை மாதிரி எத்தனையோ பேர் வந்து உங்களை கலட்டி விடலாம் அப்படின்னு நினைக்கலாம், கலட்டி விட்டுடலாம், இவங்களை வந்து நம்ம விட்டுருவோம், இவங்க போகட்டும், இவங்க அடுத்து போய் பார்த்துடட்டும், எப்படா உங்களை வந்து இதுல இருந்து எடுக்கிறது, எப்படி இது உங்களுக்கு கிடைக்காம தடுக்கிறது, எப்படி இந்த கூட்டத்திலிருந்து உங்களை விலக்கி விடுறது. இந்த மாதிரி சுபாவம் இருக்கிற மனிதர்கள் இருக்கிற இடத்துல கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். இல்ல அவர்கள் உங்களை துரத்தணும்னு நினைச்சாலும், அவர்கள் உங்களை ஒன்றும் இல்லாம அனுப்பணும்னு நினைச்சாலும், அவங்க உங்களை வெறுமையோட அனுப்ப நினைச்சாலும், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். அவர் உங்களையும் என்னையும் வெறுமையாய் அனுப்புகிறவர் அல்ல, அவர் போஜனம் கொடுத்துதான் கர்த்தரை அனுப்புவார். கர்த்தர் உங்களை திருப்தி ஆக்கிதான் கர்த்தரை அனுப்புவார். நம்புறவங்க ஆமேன் சொல்லலாம். ஆண்டவர் உங்களை வெற்றியோடு தான் கர்த்தரை அனுப்புவார். இந்த இடத்தை விட்டு நீங்கள் போகும்போது வெறுமையாய் நீங்கள் போவது இல்லை. மனிதர்கள் உங்களை வெறுமையாய் அனுப்ப நினைத்தாலும் கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அவர்கள் கொடுக்க மறந்ததை, அவர்கள் கொடுக்க முடியாததை, அவர்கள் பிடித்து வைத்திருக்கிறதை கர்த்தர் உங்களுக்கு தந்து 12 கூடை நிறைய மிச்சம் எடுக்க உதவி செய்த கர்த்தர் உங்களை திருப்தியாக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆமென். இந்த 2025வது வருடம் வரைக்கும் நீங்க பட்ட பிரயாசம், உங்களுடைய உழைப்பு, இது எல்லாம் வெறுமையானது என்று நினைக்க வேண்டாம். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டியது இல்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வேதம் சொல்லுது, எகிப்திலே அவர்கள் எகிப்தை விட்டு வெளியே போகும்போது அத்தனை பேரும் அவங்கள கலப்புறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தாங்க. போங்க போங்க போங்க, போயிருங்க, இங்க இருக்காதீங்க, நீங்க இருந்தாலே எங்களுக்கு பயமா இருக்குது, நீங்க இருந்தாலே எங்க குடும்பம் என்ன ஆகிறது. ஆனா ஆண்டவர் அவங்கள துரத்துறாங்க, எப்படியாவது வெறுமையா போயிட்டாங்கன்னா பரவாயில்ல. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எப்படி நடத்தினார்னா, பொன்னோடும் பொருளோடும் கர்த்தர் புறப்பட பண்ணினார். ஹல்லேலூயா. யாக்கோபை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். லாபான் வந்து யாக்கோபை எப்படி அனுப்பணும்னு நினைச்சார் அப்படின்னு சொன்னா, அவன் வெறுமையா வந்தான், அவன் ஒன்றும் இல்லாம வந்தான். அவனை அனுப்பும் போதும் ஒன்றும் இல்லாம தான் அனுப்பணும், வெறும் கோலும் கையுமாய் வந்த அவனை அப்படிதான் அனுப்பணும்னு நினைச்சான். ஆனா கர்த்தர் அப்படி அல்ல, பரிவாரங்களோடு கர்த்தர் அவனை அனுப்புகிறதற்கு கர்த்தர் சித்தமா இருந்தார்.
அம்மா அப்படி அனுப்பி இருக்கலாம், அப்பா வெறுமையா அனுப்பி இருக்கலாம். ஆனா உலக ரட்சகராகிய கர்த்தர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நான் உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன். ஆமோதிக்கிறவர்களுக்கு நடக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஜெபத்திற்கு நீங்கள் வெறுமையாய் போவது இல்லை. இத்தனை நாட்களும் நீங்கள் ஜெபித்த ஜெபம் வெறுமையாய் போவதில்லை. உங்க கண்ணீர் வெறுமையாய் போவதில்லை. உங்க முழங்கால் வெறுமையாய் போவதில்லை. உங்க விசுவாசம் வெறுமையாய் போவதில்லை. பிசாசு பக்கத்துல வந்து சொல்லலாம், நீ உனக்கு அது வெறுமையாயிருச்சு, நீ போயிரு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, இவ்வளவுதான் உனக்கு கிடைக்கும், உனக்கு இதுவரைக்கும் கிடைச்சதே பெருசு, இவ்வளவு கிடைச்சிச்சு இல்ல, இனி என்ன வேணும் அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இல்ல, இதுவரைக்கும் கிடைத்தது உங்களுக்கு திருப்தி இல்லைன்னு ஆண்டவருக்கு தெரியும். இதுவரைக்கும் கிடைச்சது கொஞ்சம்னு ஆண்டவருக்கு தெரியும். கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், இந்த 100 days ஜெபம் முடிகிறதுக்குள்ள உங்களை திருப்தியாக்கி தான் கர்த்தர் அனுப்புவார். ஆமென். திருப்தி ஆக்கி கர்த்தர் அனுப்புவார். நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே யாரோ ஒருத்தருடைய சரீரத்தில் அந்த வல்லமை கடந்து வருகிறது, அந்த வாழ்க்கையில் அந்த வல்லமை கடந்து வருகிறது. இது கர்த்தருடைய வார்த்தை. நீ வெறுமையாய் போக மாட்ட மகளே, மகனே, நீ வெறுமையா போக மாட்ட. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலத்தையும் நன்மையாய் மாற்றுகிற கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ வெறுமையாய் போவது இல்லை. நீ வெறுமையாய் போவது இல்லை. வெறுமையாய் போவது இல்லை. ஹல்லேலூயா. நகோமி வேதம் சொல்லுது, அந்த மோவாப் தேசத்தை விட்டு அவர் புறப்பட்டு வரும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நான் நிறைவுள்ளவளாய் போனேன். இப்ப நான் எப்படி வந்திருக்கிறேன்னா குறைவுள்ளவளா வந்திருக்கிறேன். சர்வ வல்லவர் எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கட்டளையிட்டாரு. இப்போ நீங்க வேதத்துல போய் கிளியரா வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா வெறுமையா வந்தாங்களா, பரிவாரத்தோட வந்தாங்களா? சொல்லுங்க. சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டாள். நான் எப்படி போனேன்? நான் நிறைவுள்ளவளாய் போனேன். அவங்க சொன்ன நிறைவு என்ன அப்படின்னா, அவங்களுடைய 2 பசங்க, ஒரு கணவனார், 3 பேரோட போனாங்க. ஆனா இப்ப 3 பிள்ளைகளும் 3 பேரும் இறந்து போயிட்டாங்க. கணவனார் இறந்து போயிட்டாங்க, 2 பிள்ளைகளும் இறந்து போயிட்டாங்க. இப்போ அவங்க சொல்றாங்க, நான் எப்படி வந்திருக்கிறேன்? வெறுமையா வந்திருக்கிறேன். நிறைவுள்ளவளாய் போனேன், நான் வெறுமையாய். ஆனா அவங்களுக்கு தெரியாது, அவங்க கையை பிடிச்சிட்டு வந்த அந்த பொண்ணும் வெறுமையா வருதுன்னா இவங்க நினைச்சாங்க. ஆனா இந்த 3 பேருடைய வாழ்க்கைக்கும் சேர்த்து அந்த ஒரே ஒரு ரூத்து இந்த குடும்பத்தை கட்ட போறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. அன்னைக்கு அவங்களுக்கு தெரியாது, இது வெறுமை அல்ல, நான் கூட்டிட்டு வர்ற இந்த பிள்ளையின் மூலமாய் திரும்பி என்னுடைய குடும்பம் கட்டப்படும் அவங்க நினைக்கல. அவங்க வெறுமையா வந்ததானா நினைச்சாங்க. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் நினைக்கலாம், நான் எல்லா இடத்துலையும் போய் வெறுமையா நான் திரும்பி வந்தேன், ஒண்ணுமே நான் எடுத்துட்டு வரல, எல்லாத்தையும் இழந்துட்டு தானே நான் வந்து நின்றுட்டு இருக்கிறேன். நான் திரும்பி என்னத்தை கொண்டு வந்தேன்? சம்பாதிச்சு நான் ஒன்றும் கொண்டு வரல. அவ்வளவு நாள் வெளிநாட்டில் இருந்து எதுவும் கொண்டு வரல. அவ்வளோ நாள் உழைச்சு நான் எதுவும் கொண்டு வரல. இத்தனை வருஷம் இந்த இடத்துல வேலை செஞ்சு எதுவுமே எனக்கு மிச்சம் இல்லை. நீங்க வெறுமையா வந்தது மாதிரி நீங்க நினைக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நீங்க அறியாத ஒன்றை கர்த்தர் உங்களோட கூட கொண்டு வர வச்சிருக்கிறாரு. நீங்க நினைக்காத ஒன்று உங்களோடு கூட வருகிறது. வெகு சீக்கிரத்தில் நீங்க வாக்கு கொடுப்பீங்க, நான் அந்த இடத்திலிருந்து வெறுமையா தான் வந்தேன்னு நினைச்சேன், ஆனா கர்த்தர் அந்த இடத்திலிருந்து கொண்டு வந்திருக்கிற அந்த ஞானம், அன்னைக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த படிப்பையின் நிமித்தமாய் இன்றைக்கு சர்வ வல்லவர் என் குடும்பத்தை ஆசீர்வதித்து என்னை பெருக பண்ணினார் என்று சாட்சி சொல்லுவீர்கள். நம்புறவங்க ஆமென், 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 ஆமென். அப்பா அப்பா, இந்த வார்த்தை நடக்கட்டும்பா. நிறைய பிள்ளைகள் வெறுமையோடு இருக்கிறாங்கப்பா, வெறுமையா அனுப்பப்பட்டிருக்கிறாங்கப்பா. ஆனா இன்றைக்கு உங்க வார்த்தை சொன்னது போல அந்த ஜனங்களுக்காக மனம் இறங்கி, இல்லப்பா வெறும் வார்த்தையை மட்டுமல்ல, அவங்க வயிறார சாப்பிட்டு திருப்தியா போகணும்னு நினைச்ச அந்த நினைப்பு இப்ப எங்களுடைய ஒவ்வொருத்தர் மேலும், எங்க பிள்ளைங்க மேல, இவங்க வெறுமையா போனா பரவாயில்லன்னு உலகம் நினைக்கிறாங்கப்பா. எப்ப இவங்களை கலட்டி விடலான்னு உலகம் நினைக்கிறாங்கப்பா. இவங்களுக்கு ஒன்னும் கொடுத்து அனுப்பக்கூடாதுன்றதுல நிறைய பேர் குறியா இருக்கிறாங்கப்பா. ஆனா சர்வலோகத்தின் நியாயாதிபதியாகிய
கர்த்தர் எங்க மேல இறக்கம் வச்சு அவங்க அப்படி வெறுமையா போக வேண்டியது இல்லை, வெறுமையா போக வேண்டியது இல்லை. எகிப்தியருடைய கையிலிருந்து பிடுங்கி கொடுக்கிறதுக்கு கூட நீ வல்லவராயிருக்கிறீர். ஆமென். கர்த்தர் நினைச்சார்னா, ஆண்டவர் நினைச்சார்னா அவங்க வச்சிருக்கிறத பிடுங்கி கொடுத்துருவாங்க. அவங்க நமக்கு கொடுத்து துரத்தி விடுகிற அளவிற்கு கர்த்தரால பண்ண முடியும். அவர் பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தவர். ஹalleluya. பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே, பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே, பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. பாடுவோம். பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. சொல்லுங்க எல்லாரும். பாடி கொண்டாடுவோம். நடக்கும். கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம். கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, வீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. பாடு. திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, வீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. சொல்லுங்க. 5 அப்பங்களை 5000 பெருகச் செய்தார். 5 அப்பங்களை 5000 பெருகச் செய்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளி. இப்ப கைய தட்டி பாடி கொண்டாடுவோம். கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம். கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, வீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. அப்பா திருப்தியாக்கி நடத்திடுவா, சந்திப்பா, வீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் உங்களை நிறைய பேர் சீடர்களே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கலட்டி விட்டா, ஏன்னா அவங்களுக்கு டென்ஷன், அவங்களுக்கு ஏற்கனவே நிறைய வேலை, போயிட்டா போதும், இவங்க கிளம்பி போயிட்டா போதும். ஏன்னா என்ன கேட்டாலும் யாரு தான் பதில் சொல்லணும்? இந்த 12 சீடர்கள் தான் பதில் சொல்லணும். நம்ம கூட பாருங்களேன், ஒரு கன்வென்ஷன் மீட்டிங் நடத்தி முடிச்சுட்டு, கன்வென்ஷன் விடுங்க, விபிஎஸ் நடத்துகிறோன்னு வச்சுங்களேன், விபிஎஸ்ல இருக்கிற டீச்சர்ஸ் வாலண்டியர்ஸ் எல்லாமே அந்த கடைசி நாள் இல்லை, அந்த டெய்லி அந்த பிள்ளைங்க அந்த விபிஎஸ் முடித்த உடனே எல்லா டீச்சர்ஸுக்கும் வாலண்டியர்ஸுக்குள்ளே இருக்கிற ஒரே ஒரு எண்ணம் தெரியுமா? டே போங்கடா, டே போங்கடா, போங்கடா, வீட்டுக்கு போங்கடா, வீட்டுக்கு போங்கடா. ஏன் அப்படின்னா, இவங்க இருக்கிற வரைக்கும் நமக்கு, அவங்க இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கு வேலை தான், ஏதாவது ஒரு வேலை வந்துடும். வீட்டுக்கு போனாதான் நமக்கு நிம்மதி. அது மாதிரி இந்த 12 சீடர்கள் எப்படியாவது பிரசங்கத்தை கேட்டாங்கல்லாம், முடிச்சாச்சுல, வீட்டுக்கு போனால் போதும், எல்லாத்தையும் விட்டு அனுப்பிடலாமா. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு ஆவிக்குரிய ஆகாரத்தை நான் கொடுத்தாச்சு, ஆனால் இனி என்ன ஆகாரம் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா, அவங்க எல்லாரும் என்னவா இருக்காங்கன்னா பசியாக இருக்காங்க. இனி ரொம்ப தூரம் அவங்க டிராவல் பண்ணி இப்போ வனாந்தரமான இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. இனி அவங்க சிட்டிக்குள்ளே போகணுன்னா ரொம்ப தூரம் நடக்கணும். இல்லை, நான் வெறும் ஆவிக்குரிய ஆகாரத்தை கொடுக்குறவர் மட்டும் இல்லை, நான் யார் எதுவும் கொடுக்குறவன் அப்படின்னு சொன்னால், சரீரத்திற்குரிய ஆசீர்வாதத்தையும் தருகிறவர் என்கிறத கர்த்தர் நிரூபிச்சிட்டாரு. இந்த 100 நாளில் வெறும் ஸ்பிரிச்சுவல் growth மட்டும் கிடையாது, ஸ்பிரிச்சுவல் growth மட்டும் கிடையாது. இந்த 100 நாட்கள்ல ஆண்டவர் நம்மளை ஜெபிக்க வச்சது நம்முடைய ஸ்பிரிச்சுவல் growthக்காக மட்டும் இல்லை,
கர்த்தர் நம்ம எல்லா விதத்திலும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க போறாரு. நீங்க எல்லா பகுதியிலும் நீங்கள் ஆசீர்வதிக்க போகிறீர்கள். இது நிச்சயம். கர்த்தர் உங்களை வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் மேற்கையும் கிழக்கையும் தெற்கையும் வடக்கையும், ஆமென், கைகளை தட்டுங்க. எல்லா விதத்திலையும் நீங்க எந்த இடத்துல குறைவா இருக்கிறீங்களோ, சரீரத்துல பிரச்சனையா அதுல விடுதலை கிடைக்கும், மனசுல பிரச்சனையா அதுல கர்த்தர் எல்லா இடத்துலையும் கர்த்தர் விடுதலை கொடுக்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறார். ஒரு சாட்சியை உங்களுக்கு சொல்லி அடுத்த பகுதிக்கு போறேன். நம்முடைய திருச்சபை ஃபஸ்ட்டு ஒரு சர்ச்சு கட்டணும், ஒரு சின்ன ஒரு இடத்துல கட்டணும். அதில் இருந்த பொருள் எல்லாமே என்ன அப்படின்னா, ஒன்று ஒரு இரும்பு கடையில் கொடுத்தது, இன்னொன்று கொஞ்சம் செகண்ட் ஹேண்ட்ஸாக இன்னொரு பழைய இரும்பு கடையில் வாங்கினது. இதெல்லாம் வச்சு தான் ஃபஸ்ட்டு சர்ச்சை கட்டி முடிச்சிட்டோம். அப்போ அந்த சர்ச்சை கட்டி முடிச்சுட்டு இப்போ அந்த இடத்துலேருந்து அதை காலி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த இடத்த அவங்க விற்றுட்டாங்க. அப்போ வந்து எப்போவுமே அந்த ஷெட்டு அவ்வளோ நல்ல அழகாகவும் எல்லாம் இல்லை, மேலே ஹாஸ்பிட்டல் ஷீட்டு போட்ட ஒரு சின்ன குடோன் மாதிரி இருக்குது. அப்போது எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, இவங்களே என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து இந்த ஷெட்டை வந்து இருக்கெல்லாம் சம்மதிக்க மாட்டாங்க, அதை வந்து நீங்கள் பிரிச்சுட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. பிரிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நஷ்டம். அப்படின்னா எதுவுமே எடுக்க முடியாது. அதை வந்து ஏற்கனவே காயிலாங்கடையிலேருந்து வாங்கினது தான், இப்போ திரும்பவும் அதை பிரித்தா ஒட்டி ஒட்டி வச்சுருக்கு, இதை தூக்கி எங்கே தான் போட முடியும்? காயிலாங்கடையில் போட்டால் ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்போ நான் வந்து ஒரு நாள் வந்து இரவில் அந்த சர்ச்சுக்குள்ளே போய் நடந்து ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, இது ஒவ்வொன்றும் வந்து கஷ்டப்பட்டு வாங்கி இது பண்ணியிருக்கிறோம், இதை வந்து பிரித்து எடுத்துகிட்டு போங்கன்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா எங்களால் தாங்கவே முடியாத ஆண்டவரே, எப்படியாவது இவங்க மனசில் பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 2-3 நாள் தாண்டி சொன்னால், அந்த வாங்க போகிற அந்த ஓனர் சொல்கிறாரு, சார் இல்லை சார், எங்களுக்கு பயமாக இருக்குது, இது சர்ச்சு நடந்த இடம், அதை வந்து நாங்கள் அப்படியே கோயில் நடந்த இடத்த திருப்பி வாடகைக்கு குடோன் மாதிரிலாம் கொடுக்கறதுக்கு விரும்பலை, நீங்கள் பிரிச்சுட்டு போகிறது தான் உங்களுக்கு நல்லது, நீங்கள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு. திரும்பவும் போய் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே இதை கழட்ட சொன்னாங்கன்னா பிரயோஜனமே இல்லாமல் போயிடும், நீங்கள் ஏதாவது ஒரு இறக்கம் செய்யுங்க. திடீர்னு ஒரு 3 நாளைக்குள்ள அவங்க மனசு அப்படியே மாறி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் இடம் வாங்குறத விட சேர்த்து இன்னொரு 3 லட்சம் ரூபா இந்த ஷெட்டுக்கும் தனியாக ஒரு 3 lakhs கொடுத்துட்றோன்னு சொல்லி அந்த 3 லட்சம் ரூபா கொடுத்தாங்க. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் இந்த திருச்சபையிலே போடப்பட்டிருக்கிற முதல் விதையாகவே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு விதை. ஆமேன். அந்த பணம் தான் அடுத்து உடனே அந்த காசை வச்சு இன்னொரு சர்ச்சுக்கு அந்த இடத்த போட்டு அது அந்த சர்ச்சு கட்டணும். அதிலிருந்து தான் அப்படியே இந்த ஊழியத்தை கர்த்தர் கொண்டு வர்றாரு. அப்போ நான் இன்னைக்கு இந்த வசனத்தை தியானிக்கும் போது ஆண்டவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். இந்த வசனத்தினுடைய ஆழம் அன்றைக்கு எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் நினைச்சாரு என் பிள்ளைங்க வெறுமையாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கர்த்தர் கிருபையாக அவங்க மனசில் பேசி அதில் ஒரு அனுகூலமான ஒரு அடையாளத்தை கர்த்தர் தருவது உண்மையானால், இதுவரைக்கும் நஷ்டப்பட்டதெல்லாம், இதுவரைக்கும் கைவிட்டு போனதெல்லாம் ஆண்டவர் நினைப்பாரே ஆனால் மறுபடியும் உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உங்களை வெறுமையா கர்த்தர் அனுப்ப மாட்டாரு, சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதித்து, ஆமேன், ஆவிக்குரிய ஆகாரம் மட்டுமல்ல, கர்த்தர் ஒரு பெரிய இடத்துல கர்த்தர் கொண்டு போய் வைக்கிறதற்கு நல்லவர். ஆமென். ஸோ நம்பர் 2, ஒரு 3 காரியத்தை சொல்லி நான் எல்லாரும் நம்ம இந்த காரியத்திற்காக தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். வாசிக்கலாம் அந்த 14ஆம் அதிகாரத்தினுடைய, ஆமென், ஸ்தோத்திரம், நம்ம வந்து வாசிக்கலாம் 17வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 17வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை என்றார்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம், எல்லாரும் சேர்ந்து சத்தமா வாசிக்கலாம். அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை என்றார்கள். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கும் போது, அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக இந்த சீடர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இவங்களை அனுப்பி விட்டுருவோம், சாயங்காலம் ஆயிருச்சு, இவங்களுக்கு பசிக்கும், இவங்களை அனுப்பி விட்டுருவோம்னு சொல்றாங்க. அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவங்களை அனுப்பி விட வேண்டிய அவசியம் இல்லை, நம்மளே அவர்களுக்கு என்ன கொடுக்க போறோம்? ஆகாரம் கொடுக்க போறோம். ரெண்டாவது, இந்த சீடர்களை ஆண்டவரை பார்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எங்களிடத்திலே 5 அப்பமும் 2 மீன்களும் மட்டுமே உண்டு.
அப்படின்னா இத்தனை ஆயிரம் பேர் இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 20,000 பேர் இருக்கிறாங்க. இந்த 20,000 பேருக்கும் நீங்க சாப்பாடு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா இந்த 20,000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு எங்க கையில இருக்கிறது என்னன்னா 5 அப்பமும் 2 மீனும் தான். எங்கள்கிட்ட கொஞ்சம் இருக்குது. அதுவும் என்னன்னா ஒரு சின்ன பையனுடைய சாப்பாடு, ஒரு குட்டி பையனுக்கு சாப்பிட்றது மாதிரி சின்ன அப்பம் 5 அப்பமும் 2 குட்டி மீனும் அவங்க அம்மா கொடுத்து விட்டுருக்குறாங்க. பிரசங்கத்தினுடைய இன்ட்ரெஸ்ட்ல அந்த குழந்தை சாப்பிடாம அப்படியே வச்சிருந்துச்சு. அது மட்டும்தான் மிச்சம் இருக்கு அப்படின்றாங்க. உடனே ஆண்டவர் சொல்றாரு, அது உங்க கையில இருக்கிற வரைக்கும் அது பத்தாது. உங்க கையில இருக்கிற வரைக்கும் 5 அப்பம் 2 மீன் உங்க கையில இருக்கிற வரைக்கும் இது சின்ன பிள்ளையினுடைய ஆகாரம். ஆனா இப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா அதை என்னிடத்துல கொண்டு வாங்கன்னு கேட்கிறாரு. கர்த்தரிடத்துல கொண்டு வந்த உடனே அந்த 5 அப்பமும் 2 மீனும் 20,000 பேருக்கு உணவாய் மாறினது. ஆமென். 12 கூட நிறைய மிச்சம் எடுக்க கர்த்தர் உதவி செய்தார். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் கொண்டு வாருங்க. நான் நம்புறேன் இந்த 100 days ஜெபத்துல உங்க தொழில் இனி உங்க கையில இல்ல, அப்பா கைக்கு போக போகுது. உங்க குடும்பம் அப்பா கைக்கு போக போகுது. உங்க வாழ்க்கை அப்பா கைக்கு போக போகுது. உங்களுடைய நடை உடை எல்லாம் கர்த்தர் கையில போக போகுது. இதுவரைக்கும் உங்க கையில இருக்கிற வரைக்கும் அது சாதாரணமா தான் இருந்துச்சு. உங்க கையில இருக்கிற வரைக்கும் அது 5 அப்பம் 2 மீன் தான். ஆனா இப்போ கர்த்தர் கையில எடுக்க ஆரம்பிச்சதற்கு பிற்பாடு இது பெரிய நல்ல ஆமென். ஆமோதிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி இதோ கர்த்தர் கரத்தில் எடுக்கிறார். அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையை கர்த்தர் கரத்தில் எடுக்கிறார். உங்க குடும்பத்தை கர்த்தர் கரத்தில் எடுக்கிறார். பிரதர், நீங்க சாதாரணமா அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. சிஸ்டர், சாதாரணமான அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்குல்ல. விசேஷித்த அனாயிண்டிங். ஆண்டவர் உங்களை தெரிஞ்சு கொண்ட பாத்திரம். நீங்க ஸ்பெஷல். நீங்க கர்த்தருக்காக பயன்பட போறவங்க. கர்த்தர் சொல்றாரு, இதோ நீ ஒரு காரியத்தை துவங்குவாய். அந்த காரியம் நிறைய பேருக்கு அற்பமாய் தெரியும். ஆனா அதன் மூலமாய் நான் பெருத்த காரியத்தை செய்ய போறேன். உன்னை தலைமைத்துவத்தில் கொண்டு போய் நிக்க வைக்க போறேன். நீ அறியாத இடத்துல உன்னை கொண்டு போய் நிக்க வைக்க போறேன். உன் நிமித்தம் அநேக குடும்பங்கள் செழிக்கிறத நான் பார்க்கிறேன். இதோ நீ நடந்து போகிறாய். வனாந்தரமான ஒரு இடத்துல நடந்து போகிறாய். புல்கள் காஞ்சு போன ஒரு இடத்துல நடந்து போகிறாய். ஆனா நீ நடந்து போக அந்த இடத்துல புல்கள் எல்லாம் முளைக்குது. அந்த இடம் பச்சை பசேன்னு மாறுது. அந்த இடத்துல செழிப்பு உண்டாகிறது. இது ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்கிற சிலர் மேல் வைத்திருக்கிற அபிஷேகம். ஆமென், ஆமென், ஆமென். வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டு பண்ணுகிற அபிஷேகத்தை கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிறார். கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். நீ ஒருவன் மாத்திரம் போதும். பாகாலின் படைகளை எதிர்க்கிறதற்கு நீ ஒருவன் மாத்திரம் போதும். கர்த்தர் சொல்லுகிறார், உன் ஒருவனை கொண்டு நான் அந்த காரியத்தை செய்வேன். இதோ ஒரு அப்பம் உருண்டு வருகிறது. அது அந்த பாளையத்திலிருந்து கடந்து வருகிறது. அது வந்து எதிரியினுடைய பாளையத்தில் இருக்கிற கூடாரங்களை தகர்த்து போடுகிறது. அந்த அப்பம் கிதியோன். அதுதான் உங்க மேல கர்த்தர் வச்சிருக்கிறது. நல்ல கைகளை தட்டி, நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருந்தால் போதும். பாகாலின் படைகளை தகர்க்கக்கூடிய பலன். மகிமை, 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 மகிமை. இப்போ அந்த அபிஷேகம் ஒவ்வொருவர் தலையின் மேலும் இறங்குறதற்காக நன்றி. ஜீசஸ், ஜீசஸ். இப்போ கர்த்தருடைய கரத்தில் அந்த அபிஷேகம் கடந்து போகிறது. கர்த்தருடைய கரத்தில் அந்த மகிமை கடந்து போகிறது. ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே. நான் ஜெபிக்க ஜெபிக்க ஆபத்தாலே அசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க ஆபத்தாலே அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார். நெருப்பாய் இறங்கிடுவார். கைகளை மேல தட்டி ஆவியே, ஆவியே பாடுவோம். ஓ அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. பாட பாட மகிமை. ஓ
எங்கள் அக்கினி ஜுவாலையே. வழிமாறி கீழ்த்தட்டில் பட்டாலும் வார்த்தை தெய்வம் அவர் பின்தொடர்வார். வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் அவர் பின்தொடர்வார். நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும், கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார். என் இயேசு மீனை கொண்டு மீன். இப்ப கைகளை தட்டி சொல்லுவோம், ஆவியே ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும். அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. கேட்டினார் கேரி தாத்து நீர் வற்றி போனாலும் பற்றாத ஜீவனாதி நமக்கு உண்டு. கேரி தாத்து நீர் வற்றி போனாலும் பற்றாத ஜீவனாதி நமக்கு உண்டு. இன்னிட்டு பாராமல் முன்னடப்போம், இன்னிட்டு பாராமல் முன்னடப்போம். அழைத்தவர் கரம் நடத்தும், அழைத்தவர் கரம். இப்ப சொல்லும் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. உற்றிடும் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே உற்றிடும் உன் அக்கினியை. இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு உற்றிடும் வல்லமையை. இந்த நாளில் எங்கள் மேலே உற்றிடும் உம் அக்கினியை. இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு வல்லமை வல்லமை காருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. ஆனல் கொண்டு உமக்காக எழுத்து வல்லமை. அக்கினி 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 பரவட்டும் 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 பரவட்டும். மல்டிப்ளை மல்டிப்ளை மல்டிப்ளை. 5 அப்பமும் 2 மீனும் உங்க கையில 20,000 பேருக்கும் அதிகமானவருக்கு அக்கினி 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 ஒவ்வொருவர் மேலும் எஸ் 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 பொழியட்டும். கட்டுகள் அவிழும்படியாய், கர்த்தருடைய கிரியைகள் அவிழும்படியாய். மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே. வாக்குத்தத்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே. வாக்குத்தத்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. நீச்சலாளம் கொண்டு சென்று நின்ற செய்யுமே. நதியாய் பாய்ந்திடுமே. நீச்சலாளம் கொண்டு சென்று நின்ற செய்யுமே. நதியாய் பாய்ந்திடும். உற்றிடுமே உற்றிடுமே வல்லமை இந்த நாளில். எல்லாரும் அப்படியே ஜெபிச்சு ஜெபிச்சு அந்த மகிமை கிடைக்கட்டும். ஊற்றும் 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 ஊற்றும். இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப, இடம் அசைய உள்ளம் நிரம்ப. அக்கினி 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 அக்கினி. லோதாரா லப்தன மரஹதல இதர பௌத்தனோ தோரோ. தேவ அபிஷேகம் தேவ அபிஷேகம் அச்சி பிடிக்கட்டும். இயேசுவே இயேசுவே. Hey!
கரங்களை தட்டி நன்றியப்பா, நன்றியப்பா, நம் தனமோ ரஹத்தலரம் தனரோதர இதரம் தனரோல பஹதரல தியாதரம் லோதரம் தனதோரகதலரமா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Hallelujah, 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 hallelujah. Thank you Jesus. அவரோட இருந்த சீடர்கள், அவரோட இருந்த அற்புதத்தை கண்ணுக்கு நேருக்கு நேர் பார்த்த சீடர்கள், எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறத நேருக்கு நேர் பார்த்தாங்க. ஆனால் கூட அவங்க என்ன பண்ணலைன்னா ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அவங்க விரும்பவே இல்லை. அவங்க எப்படா இவங்களை அனுப்பிவிடலான்னு தான் நினச்சாங்க. சரி போட்டும், அவங்க வீட்டில் போய் சாப்பிட்டுக்கட்டும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் ஆண்டவரிடத்தில் சொல்கிறாங்க, இங்கே 5 அப்பமும் 2 மீனும் தான் இருக்குது, இதை கொண்டு என்ன பண்ண முடியும், இதை கொண்டு என்ன பண்ண முடியும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அதை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், அதை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். என் பிள்ளையை நான் போஷித்து அனுப்புகிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய குறைவுகள் நிறைவாக போகிறது, உங்களுடைய கொஞ்சம் பெருக போகிறது. இதை வச்சு என்ன பண்ண முடியும், இதை வச்சு என்ன பண்ண முடியும், இந்த தாளந்தை வச்சு நான் என்ன பண்ணுவேன், இந்த படிப்பை வச்சு நான் என்ன பண்ணுவேன், இந்த பணத்தை வச்சு நான் என்ன பண்ணுவேன், இந்த அழகை வச்சு என்ன பண்ணுவேன். உங்கள் மனசில் தோணிகிட்டே இருக்கலாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை குறித்து உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் இருந்துகிட்டே இருக்கலாம். இதை வச்சு எதுவுமே பண்ண முடியாது, இது ஒன்றுக்குமே லாயக்கு இல்லை, இது வேஸ்ட் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அது உங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் தான். ஆனால் கர்த்தர் கரத்தில் எடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்குறாரு. அவர் எடுத்ததுக்கு அப்புறம் பாருங்க, அது பெஸ்ட்டாக மாறும், அது ரொம்ப பெருசாக மாறும், அது ஆச்சரியமாக மாறும். நம்முடைய கண்களுக்கெல்லாம் அது ஆச்சரியமாக இருக்கும். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இது உங்கள் பிள்ளைகளுக்கு அப்படியே நடக்கும். உங்கள் பிள்ளைய கர்த்தர், ஆமேன் ஆமேன், உங்கள் பிள்ளைய கர்த்தர் கரத்தில் கொடுத்துருங்க, கர்த்தர் கரத்தில் கொடுத்துருங்க. ஹல்லேலூயா. அவருடைய கரத்தில் கொடுக்கும்போது சகலவற்றையும் மாற்றுகிற கர்த்தர். ஆமேன். வாசிக்கலாமா? இந்த ஒரு காரியத்தை கூட உங்களுக்கு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறதுக்கு நான் ஆசைப்படுறேன். அதே வசனத்தை வாசிக்கலாம். ஆமேன். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீசர்களிடத்திலே கொடுத்தார். சீசர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். அடுத்த ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். ஹல்லேலூயா. இங்கே 3வது ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்குது. என்ன பிளஸிங் அப்படின்னு சொன்னா, ஆமேன், 12 கூடை நிறைய மீதம் எடுத்தார்கள். 12 கூடை நிறைய மீதம் எடுத்தார்கள். ஸ்திரீகள் குழந்தைகளை தவிர சாப்பிட்டவங்க புருஷர்கள் மட்டும் ஏறக்குறைய 5000 பேர். 5000 புருஷர்கள் திருப்தியாய் சாப்பிட்டு, மனைவி அப்படியே திருப்தியாய் சாப்பிட்டு, பிள்ளைகள் திருப்தியாய் சாப்பிட்டு 12 கூடை நிறைய கர்த்தர் மிச்சம் எடுக்க உதவி செய்தார். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். பத்தாக்குறையாய் இருக்கிற எல்லாத்தையும் கர்த்தர் கையிலே எடுத்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க சீக்கிரமா மிச்சத்தை பார்ப்பீங்க. அதான் உங்கள் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர்கள். இந்த சத்தத்தை கேட்குற நிறைய பேர் இதுவரைக்கும் குறைவை மட்டும்தான் நீங்கள் பார்த்துருக்கலாம். 100 ரூபா பொருளுக்கு உங்கள்கிட்ட 80 ரூபா தான் அதிக நேரத்தில் இருந்திருக்கலாம். 10,000 ரூபா வேணும்னு தேவைப்பட்டால் உங்கள் கையில் 8,000 ரூபா இருந்திருக்கலாம். அந்த 2,000 ரூபாவுக்காக நீங்கள் ஓடிட்டே இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு காலம் சீக்கிரமாய் வரும். ஒரு காலத்தை கர்த்தர் சீக்கிரமாக உங்களுக்கு தரப்போகிறாரு. 10,000 ரூபா உங்களுக்கு தேவைன்னா உங்கள் கையில் திருப்பி 2,000 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்கிற இதை ஆமோதிக்கிறவங்களுக்கு இது அப்படியே நடக்கும். இது அப்படியே நடக்கும்.
வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. இனி உங்க வாசஸ்தலத்தில் குறைவை காண மாட்டீங்க. இனி உங்க பாக்கெட்டில் குறைவை காண கர்த்தரை அனுமதிக்க மாட்டாரு. கர்த்தர் உங்களுடைய தேவைக்கு மட்டுமல்ல, அது மிஞ்சி மிச்சம் எடுக்கும்படியாய் நம்புறவங்க ஆமேன். இது நடக்கும். இன்னைக்கு அதுதான் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமேன். நீங்கள் கடலை கடந்து கெனசரேத் நாட்டிற்கு கடந்து போவீர்கள். இந்த கடலை கடப்பதற்கு ஆண்டவர் வெலனை தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். என் தேவன் என்னை மிச்சம் எடுக்கிறதுக்கு உதவி செய்கிறவர். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் அப்படியே எழும்பி இன்றைக்குள்ள இந்த வாக்கு தத்தத்திற்காக நம்ம ஜெபித்து கொஞ்சம் அப்படியே முன்னாடி கடந்து வாங்க. ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகள் அப்படியே ஜெபத்தில் ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் ஜெபத்தில் இருக்கும்படியாய் உங்களை அன்போடு கேட்கிறேன். இன்னும் இந்த ஜெபம் முடிகிறதற்கு கொஞ்ச நாட்கள் தான் உள்ளன. கர்த்தர் இதுவரையில் நம்மை கிருபையாய் கர்த்தர் கொண்டு வந்தார். இனியும் கர்த்தர் ஆச்சரியமாய் நம்மை நடத்த போகிறார். 23ஆம் தேதி நம்ம முடிக்கும் போது ஒரு பெரிய மகிமை நம்ம பார்க்க போகிறோம். 2026ஆவது ஆண்டு கர்த்தர் நமக்கு வெற்றியை கொடுக்கிற ஒரு ஆண்டு, அதிசயமாய் நம்மை நடத்த போகிற ஒரு ஆண்டு. அதற்குத்தான் முன்கூட்டியே ஆண்டவர் நம்மை ஜெபிக்க வைத்திருக்கிறார். அதற்காக தான் முன்கூட்டியே கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தினார். அதற்காக தான் முன்கூட்டியே கர்த்தர் வார்த்தைகளை நமக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் என்ன எடுக்க போறோம் அப்படின்னா, கர்த்தர் நம்மளை மிச்சம் எடுக்க உதவி செய்ய போறாரு. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? உங்க கைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாரு. உங்க கரங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு இருக்கிற குறைவை ஆண்டவர் இனி அனுமதிக்க மாட்டார். எங்க போனாலும் பற்றாக்குறை என்கிற ஒன்றை கர்த்தர் முழுமையாய் மாற்றுகிற கர்த்தர். விசுவாசிக்கிறீர்களா? பாருங்க, கானா ஒரு கல்யாண வீட்டில் போன உடனே ஆண்டவர் செஞ்ச முதல் அற்புதம் என்ன அற்புதம் தெரியுமா? முதல் அற்புதம் என்ன அற்புதம்னா, பற்றாக்குறையை நிவர்த்தியாக்குற அற்புதம் தான் கர்த்தர் செய்த முதல் அற்புதம். அவருடைய ஃபர்ஸ்ட் மிராக்கிளே என்ன மிராக்கல்னா, குறைவை நிறைவாக்குறது தான் ஃபர்ஸ்ட் மிராக்கல். நான் நம்புறேன் அந்த முதல் அற்புதத்தை அப்படி ஆரம்பிச்ச கர்த்தர் இந்த 100 days ஜெபத்தில் அப்படிதான் உங்களுக்கு செய்ய போறாரு. இனி என்ன காரியத்தை நீங்க எடுத்தாலும், என்ன காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு சொன்னாலும், அந்த காரியம் துவங்கும் போது எப்படி வேண்டும் என்றாலும் இருக்கலாம். ஆனா அதை முடிக்கும் போது உங்க கையில என்ன இருக்கும்னா, மிச்சம் இருக்கிற அளவிற்கு உங்களை பிளஸ் பண்றதற்கு ஆண்டவரால முடியும். அந்த அக்னியை ஆண்டவர் நமக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்மை திருப்தியாக்கி நடத்துவார். தேவைகளை சந்திப்பார். மீதம் எடுக்கிறதற்கு உதவி செய்கிற கர்த்தர். இது நடக்க போகுது. விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு 3 காரியத்தை ஆண்டவர் பேசினார். ஃபர்ஸ்ட் நம்பர் 1, கர்த்தர் கொடுத்த ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, 3 விதமான அபிஷேகத்தை கர்த்தர் பேசினாரு. அதுக்கு முன்னாடி இன்னொன்னு பேசினேன். என்ன அப்படின்னு சொன்னா, இதற்கு நிகர் அல்ல. யார் சொல்றது? தாவீது. இதற்கு நிகரல்ல அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா வெற்றி அடையும் போது நம்முடைய வார்த்தையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம வெற்றி அடைகிற பொருளில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்னு ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். ஒன்று என்ன சொன்னேன்? ஃபஸ்ட்டு இந்த தாவீதினுடைய பட்டயம், கோலியாத்தினுடைய பட்டயம். இரண்டாவது ஒரு காரியத்தை சொன்னேன். என்ன காரியத்தை சொன்னேன் அப்படின்னு சொன்னால், ரெண்டாவது ஒன்று சிம்சோன் சிங்கத்தினிடத்திலிருந்து அவன் என்ன பண்ணான்னா, ஆமாம், சிங்கத்தினிடத்தில் வெற்றி அடைஞ்சதுக்கு பிறகு அதே சிங்கத்துக்குள்ளே இருக்கிற அந்த தேனை எடுத்து சாப்பிட்டான் பாருங்க. அந்த காரியத்தை ஆண்டவர் பேசினார். அப்புறம் இப்போ அடுத்து என்ன நமக்கு பேசினார்னா, தாவீதனுடைய 3 விதமான அபிஷேகம். ஒன்று, அவன் ஃபஸ்ட்டு எங்கன்னா தன்னுடைய வீட்டில் அபிஷேகம் பண்ணப்பட்டான். தன்னுடைய சொந்த தகப்பனும் தாயும் தன்னுடைய சகோதரர்களும் சாமுவேலுக்கு முன்னாடி. ஆனால் அங்கே யாருமே அவனை என்ன பண்ணலைன்னா விசுவாசிக்கவும் இல்லை, நம்பவும் இல்லை. சாமுவேலுக்கும் கொஞ்சம் ஆண்டவர் சொன்னதுனால மட்டும்தான் நம்பிக்கை இருந்துச்சு. அதான் அவனுடைய ஃபர்ஸ்ட் அனாயிண்டிங். ஆனால் நம்பர் 2, ரெண்டாவது அனாயிண்டிங் என்ன அப்படின்னா, எப்ரோனிலே அபிஷேகம் பண்ணப்பட்டான். ஸோ அகைன் 3வது அபிஷேகம் என்னன்னா, சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களின் நடுவே கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணினார். ஃபர்ஸ்ட் அபிஷேகத்துக்கு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கைன்னு அர்த்தம். 2வது அபிஷேகத்திற்கு வெளிப்பாடு கொடுக்கறதுன்னு அர்த்தம். 3வது அபிஷேகத்திற்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கிற இடம்னு அர்த்தம்.
ஸோ இந்த 3 அனாயிண்டிங்குமே கர்த்தர் நமக்கு தரணும். நீங்கள் ஆரம்பிக்கும் போது எப்படி வேணாலும் இருக்கலாம், உங்கள் துவக்கம் அற்பமாக இருக்கலாம், ஆனால் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தது போல நீங்கள் நாளுக்கு நாள் கர்த்தர் உங்களை டெவலப் பண்ணணும். டெய்லி ஆண்டவர் உங்களை டெவலப் பண்ணணும். ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டு யாரும் நம்பாத இடத்துல இருந்த அந்த தாவீது இப்போ எல்லாருடைய நம்பிக்கைக்கும் உரியவனாய் மாறினான். நான் விசுவாசிக்கிறேன், உங்களுடைய மேனேஜ்மெண்ட் நீங்கள் செய்கிற தொழிலில் யாரும் இன்னைக்கு நம்பக்கூடியவர்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு காலம் சீக்கிரமாக வரும், அதுக்கு நீங்கள் தான் ஒரு பெஸ்டான ஆளுன்னு நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். அதற்கு பிறகு ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்தத்தை பேசினாரு. இன்னைக்கு கொடுத்த வாக்கு தத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் நமக்கு கடலை கடந்து போவீர்கள், பிரச்சனையை கடந்து போவீர்கள், சூழ்நிலையை கடந்து போவீர்கள், கர்த்தர் கடந்து போகிற ஒரு அனாயிண்டிங்க ஆண்டவர் நம்மேல் வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு 3 விதமான விசுவாசத்தை குறித்து நம்ம 2 விசுவாசத்தை வாசிச்சோம். ஒன்று கார்பாங்கு விசுவாசம், அது நமக்கு இருக்கக்கூடாது. இன்னொன்று அரை பங்கு விசுவாசம். இதுக்கு 2க்கும் உதாரணம் உங்களுக்கு சொன்னேன். நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கணும்னா முழுமையாக இருக்கணும். ஸோ இந்த மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் செய்த பெரிய மிராக்கல் என்ன அப்படின்னா, 5 அப்பத்தையும் 2 மீன்றையும் கொன்று கர்த்தர் 5000 பேருக்கு போஷித்தார். ஸோ இந்த மிராக்கல்ல 3 விதமான காரியத்தை கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். ஒன்று, கர்த்தர் வாக்கு கொடுத்துறாரு, நான் உன்னை வெறுமையா அனுப்ப மாட்டேன். யார் உன்னை வெறுமையா அனுப்பணும்னு நினைச்சாலும் நான் உன்னை திருப்தி ஆக்கித்தான் அனுப்புவேன்னு கர்த்தர் வாக்கு கொடுத்தாரு. ஆமேன். 2வது ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்தாரு, அது அவன் கையில் இருக்கிற வரைக்கும் தான் 5 அப்பம் 2 மீன், ஆனால் என் கையில் வந்ததுக்கு அப்புறம் அது 5000 பேர் புருஷர்கள் மட்டும் சாப்பிட்ற அளவிற்கு. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. அப்படி ஒரு பெருக்கத்தை தரப்போறாரு. நம்பர் 3, 3வது, கர்த்தர் உங்களுக்கு மிச்சம் 12 கூடை நிறைய மிச்சம் எடுக்க வைத்தார். கர்த்தர் அதே போல உங்களுக்கு கர்த்தர் இனி குறைவு இல்லை, இனி குறைவை காண மாட்டீங்க. இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா, அதை வைராக்கியமாக ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு உள்ள இந்த 3 அபிஷேகமும் நம்ம எல்லார் மேலேயும் கர்த்தர் தரணும். ஸோ நம்பர் 1, முதலாவதாக ஃபஸ்ட்டு சொல்லணும், நம்ம எப்படி போகிறது அப்படின்னு சொன்னால், யார் வேணாலும் நம்மளை வெறுமையாக அனுப்பட்டும், ஆனால் கர்த்தர் நம்மை வெறுமையாக அனுப்ப மாட்டார், வெறுமையாக அனுப்ப மாட்டார். ஆண்டவர், நீ குறைவுள்ளவளாய் வருவாய், ஆனால் நீ வெறுமையாய் அல்ல, நிறைவோட திரும்பி போ. இதுவரைக்கும் இந்த சத்தத்தில் இருக்கிறவங்க நிறைய இடத்துல ஏமாந்துருக்கலாம், நிறைய இடத்துல நீங்கள் எல்லாத்தையும் விட்டு 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 வந்திருக்கலாம், இதுவரைக்கும் ஒன்று கூட கொண்டு வர முடியாத நிலைமையில் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை இனி பிளஸ் பண்ண போறாரு. கர்த்தர் இல்லை, வெறுமையாய் கர்த்தர் உங்களை அனுப்ப மாட்டார். அதை வைராக்கியமாக வச்சு ஜெபம் பண்ண போகிறோம். 2வது, ஆண்டவரே, என் கையில் இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் கையில் எடுக்கணும். இந்த வருஷத்தினுடைய கடைசியில் நீங்கள் கையில் எடுத்ததை ஆசீர்வதித்து மறுபடியும் நீ என் கையில் கொடுங்க, அது பல லட்சங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாய் மாறும். ஆண்டவரே, இனி என்னுடைய பாக்கெட்டில் குறைவென்ற ஒன்று நான் இருக்கவே கூடாது. ஆண்டவரே, நான் வருஷத்தினுடைய துவக்கம் முதல் முடிவு வரை என் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது எனக்கு குறைவு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமேன், ஆமேன். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கலாம். ஏசப்பா, இன்றைக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிற கர்த்தர், நிறைவேற்றுகிற கர்த்தர், முழு பலத்தோடு ராஜா நீர் இரக்கம் செய்கிற கர்த்தர், நீ மிச்சம் எடுக்கிறதற்கு கிருபை செய்கிற கர்த்தர். மகிமை வரட்டும், மகிமை வரட்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இத்தனை நாட்களும் கொண்டு வந்தீங்களே அப்பா, இந்த வார்த்தை வெறுமையாய் போகக்கூடாது, இந்த வார்த்தை அற்புதத்தை கொண்டு வரணும், இந்த வார்த்தையில் ஒரு மிராக்கலை நாங்கள் பார்க்கணும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீர்படுத்துகிற ஆவியானவரே, ஸ்திரப்படுத்துகிற ஆவியானவரே, இப்போ நீங்க வாங்கப்பா, இப்போ நீங்க வாங்கப்பா, இப்போ நீங்க இறங்கி வாங்கப்பா. இந்த 86வது நாளில் உங்க வல்லமையை நாங்க பார்க்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன்
இடம் கொள்ளாமற் பெருகச் செய்யும் தேவன், என இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் இடம் கொள்ளாமற் பெருகச் செய்யும் தேவன். நேராகும் நேராகும் வாய்ப்பில்லா என் வாழ்க்கை சீராக மாற்றிட வருவாரே. நேராகும் வாய்ப்பில்லா அப்பா வருவாரே. ஓ சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். என்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். என்னை பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். என்னை பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் அப்பா நாங்க நம்புறோம் ஆண்டவரே, நாங்க நம்புறோம் ஆண்டவரே, நாங்க நம்புறோம். நீர் இன்னைக்கு சொன்ன வார்த்தைகள் அப்படியே நிறைவேறும் என்று நம்புகிறோம். இந்த ஆசீர்வாதம் எங்க தலை மேல இருக்கும்னு நம்புறோம். எங்க பிள்ளைகளை உங்க கையில எடுங்கப்பா, எங்க குடும்பத்தை உங்க கையில எடுங்கப்பா, எங்க வேலையை உங்க கையில எடுங்கப்பா, எங்க ஊழியத்தை உங்க கையில எடுங்கப்பா, எங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை உங்க கையில எடுங்கப்பா. சொல்லுவோம் எடுங்க ஆண்டவரே, எடுங்கப்பா. மேன்மையை தடுக்க நின்ற கூட்டம் மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனு கூட என்று வணங்கி நிற்கும். உன்னை பகைத்தவர் கண்டிட்ட காயங்கள் மாறும். உன்னை பகைத்தவர் கண்டிட்ட காயங்கள் மாறும். மேன்மை உன் கையில் சேரும். மேன்மை உன் கையில் சேர்ந்து சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். என்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். என்னை பலப்படுத்தி. பாடுறவங்க பாடு, ஜெபம் பண்றவங்க ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்ணிட்டே எஸ் எஸ் மாறும். நிச்சயமா எங்களுடைய கையை பிடிச்சிருக்கிற தேவன், நீர் எங்களை கைவிட மாட்டீங்கன்னு நாங்க நம்புறோம். எங்களுக்கு பயமா இருக்குப்பா. எத்தனையோ நாள் தீர்மானம் எடுத்து மாறாததுனால எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. எப்படிப்பா இதை தாண்ட போறோம், எப்படி இந்த கடலை கடக்க போறோம்னு எங்களுக்கு தெரியல, எப்படி அந்த கரைக்கு போவோம்னு தெரியல, எப்படி எங்களுக்கு மறுகரை இருக்குமான்னு கூட தெரியல. ஆனா உங்களை நாங்க நம்புறோம், நம்புறோம். ஓ சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். ஓ சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். உன்னை பலப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். கொஞ்ச காலம் கண்ட ஆடுகள் எல்லாமே பனி போல உன்னன் முன்னே உருகி போகும். கொஞ்ச காலம் கண்ட ஆடுகள் எல்லாமே பனி போல
எல்லாமே மாறும். என் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். மேன்மைகள் என்னை சேரும். புது நன்மைகள் புது நன்மைகள் என்னை. இப்ப கைய மேல தட்டி ஓ சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி. இயேசுவே 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 நிலை நிறுத்துவா, என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா, என்னை பலப்படுத்தி. இன்னொரு விசை கூட எல்லாரும் சேர்ந்து கைய மேல தட்டியும். சீர்படுத்துவார். ஆமாப்பா, இந்த ஜெபம் ஆரம்பிக்கும் போதே சொன்னீங்களப்பா, நான் உன்னை சீர்படுத்துவேன், நான் உன்னை சீர்படுத்துவேன். சீர்படுத்துவார். இயேசுவே நிலை நிறுத்துவார், என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார், என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார், என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார், எங்களை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். இரவும் பகலும் உங்களை நோக்கி கூப்பிடுகிற ஒரு விஷயத்துல நான் நீடிய பொறுமை உள்ளவளா இருந்து நான் உங்களுக்கு இரக்கம் செய்யாம போவேனா? நான் உங்களுக்கு இரக்கம் செய்யாம போவேனா? நீங்க தானே சாமி வாக்கு கொடுத்தீங்க, நீங்க தானே அப்பா வாக்கு கொடுத்தீங்க. இது வரைக்கும் அன்னையிலிருந்து ஆரம்பிச்சு இந்த 86 நாள் வரைக்கும் எங்களுக்கு நன்மைக்காக மட்டும் இல்லப்பா, உங்க வார்த்தைக்காகவும் உங்க அன்பிற்காகவும் உங்களை சார்ந்து வாழணுன்றதுக்காகவும் எங்க முயற்சியை நாங்க எடுத்து வச்சிருக்கிறோம். கண்டிப்பா நீங்க இதை கனம் பண்ணாம போக மாட்டீங்க. இதனுடைய நன்மையை நாங்க பெறாம போக மாட்டோம். ஆண்டவர், உங்க பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். இந்த சத்தத்தை எங்கிருந்தெல்லாம் கேட்கிறாங்களோ அங்கெல்லாம் தேவ மகிமை அப்படியே அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எத்தனை வீட்டில் எங்கெல்லாம் தொனிச்சிட்டு இருக்கிறதோ, எங்கிருந்து கேட்டாலும் அந்த ஆசீர்வாதம் உங்க பிள்ளைகளுடைய தலையின் மேல் இருப்பதாகப்பா. நன்றி ஆண்டவரே. 23ஆம் தேதி முடிக்கும் போது ஆண்டவரே அற்புதத்தோட முடிக்கணும், சாட்சியோட முடிக்கணும். அப்படிப்பட்ட சாட்சிகளை கர்த்தர் எழுப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே.